உன்னத தேவன் உன்னுடன் இருக்கு, உள்ளமே கலங்காதே. அவன் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாது. பாவத்தில் இருந்த என்னை இங்கு பரிசுத்தமாக்கினவர், பாவத்தில் இருந்த என்னை இங்கு பரிசுத்தமாக்கினவர், சாபத்தில் கிடந்த என்னை தம் தயவால் தூக்கினவர், சாபத்தில் கிடந்த என்னை தம் தயவால் தூக்கினவர், உன்னத தேவன் உன்னுடன் இருக்கு, உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்கு, உள்ளமே கலங்காதே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். உட்கார்ந்து கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல காலை வேளையில உங்களை வாழ்த்தி இந்த மாதத்தின் முதல் ஆராதனைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லா கரங்களை தட்டி தேவன் நம்மை ஆசீர்வதித்தார். அந்த ஸ்பீக்கரை கொஞ்சம் இப்படி தள்ளிருப்பாங்க, உங்க பக்கம் ரைட். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் கூட நம்முடைய மாதத்தின் வாக்குத்தத்தமாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை யாத்திராகமும் 19வது அதிகாரம், அதில் இருக்கிறதான 5வது வசனம் வாசிக்க கேட்கலாம். ஒருவர் வாசிக்க மற்றவர்கள் கேட்போம். யாத்திராகமும் டபுளா கேட்கும். 19:5. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்கள் ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையதா இருக்கிறது. எல்லா கரங்களை தட்டி உற்சாகத்தோடு 1ஆம் தேதி பேசுறேன். இந்த வாக்குத்தத்தத்தை இந்த 12வது மாதத்துல இந்த கொடுத்திருக்கிறதான இந்த வாக்குத்தத்தத்தை இந்த வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள், சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை. இது அழகான வார்த்தை. கீழே சொல்லுது பூமி எல்லாம் என்னுடையது. சொந்த சம்பத்து அப்படி என்னன்னு கேட்டா அந்த வார்த்தை சொல்லுது சொத்து. ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து அழகாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த மாசம் சொல்லுகிற ஒரு வார்த்தை. எல்லாரையும் பார்த்து, ஆமா நீ என்ன பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஆமா எப்படி இருந்தாலும் சரி, ஆமா இன்றைக்கு பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ எனக்கு சொந்த சம்பத்து. அல்லேலூயா. நீதான் எனக்கு ஆமா சுதந்திரம், நீதான் எனக்கு ஆமா சொத்து, கர்த்தருடைய சொத்து. அல்லேலூயா. எது விசுவாசிக்கிறீங்க? நாம கர்த்தருடைய சொத்து. சொல்லுங்க பார்க்கலாம், நான் கர்த்தருடைய சொத்து. பாதி பேர் கேட்கலையே. நான் மானிட்டருக்கு சொத்து. மானிட்டர் நம்ம எதுக்கு சொத்து? நம்ம யார் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க? நம்ம யாரு நம்மள ஆமா ஆளுகை செய்யறாங்க? நீ யாருடைய சொத்து? கொஞ்சமும் பிசு தட்டாம முழுசா அவருடைய சொத்து. ஏன்னா அவருக்கு கரெக்டா அவர் லெவல் போட்டுருவாரு. 3 மொழிக்கு கண்ணை நட்டு, 3 மொழிக்கு ஆமா காம்பவுண்ட் போட்டு, ஃபென்சிங் போட்டு, ஆமா இவர் ஈஸியில பேரை பார்த்தாலும் நம்ம இயேசுடைய சொத்தா தான் இருப்போம். நம்ம அது பேர் வேற என்னப்பா சொல்லுவாங்க? விலகத்தால பார்த்தாலும் அதுலதான் அவர் பேர் தான் இருக்கும். பட்டால பார்த்தாலும் அவர் பேர் தான் இருக்கும். வில்லங்கத்துல வேற பேர் வந்து பட்டால வேற பேர் வந்துச்சு. ஈஸி போட்டு பார்க்கும்போது இந்த வில்லங்கத்துல பட்டாலையும் வேற பேர் வந்துச்சுன்னா சம்திங் ராங் சொல்லி இருக்கும். அங்க ஒரு கால், இங்க ஒரு கால், ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால். நோய்க்கம் பார்ப்பேன், பேய்க்கம் பார்ப்பேன், உலகத்திலேயே இருப்பேன், இங்கேயே இருப்பேன். இருக்கீங்களா?
யாராவது அப்படி அந்த கேட்டகரி யாராவது இருக்கீங்களா? அங்கே இங்கே அப்படி பார்த்து அப்படியே போகுது அப்படியே போதுவாங்க. இல்லை, முழுவதுமே நான் தேவனுக்கு சொந்தம்ன்ற மாத்திரம் ஒரு அழினியா சொல்லுங்க பார்க்கலாம். எதுவுமே எனக்கு இருக்காது. அதனாலதான் நாச மோசமோ பட்டயமோ ஆமா நிர்வாணமோ ஆமா பஞ்சமோ பசியமோ இருக்கா? பசங்க இருக்கா? பசங்க 8:36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ வேலையோ ஊர்ல இருக்கிற சொந்தக்காரனோ ஊர்ல இருக்கிற பந்தக்காரனோ வேலை வச்சாலும் அந்த காரியமோ பணமோ ஆசையோ எதுவுமே எனக்கு பிடிக்காது. என்ன எதுவுமே பிடிக்காது. இருக்கீங்களா? காரணம் I am our property. நான் அவருடைய சொத்து, நான் தேவனுடைய சொத்து, நான் கர்த்தர் என ஆமா எல்லாத்துக்கும் அனுபவிக்கிறதுக்கு. இந்த மாதத்துல ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, நீ என்னுடைய ப்ராப்பர்ட்டி பாரு. உன் மேல ஈ உட்கார்ந்தா கூட உன்னை எதை தொட்டாலும் சரி, நீ உன் சொத்து, நீ வேற ஒரு ஆளுடைய சொத்து. நீ சாதாரணமா இல்லை. நம்ம இப்போ அந்த சொத்தா இருக்கிறதுக்கு ஏன்னா எல்லாம் அவருடையதுதான். நம்ம நினைக்கிற காரியங்கள் எல்லாம் பூமி எல்லாம் அவர் சொல்லும்போது பூமி எல்லாம் என்னுடையது, பூமி எல்லாம் என்னுடையது. அப்ப நான் சேர்க்கிறதெல்லாம் யாருக்கு? இப்போ என்ன வேணுங்க? நான் ஊழியக்கார அன்னகர்ன்னு சொல்லலாம், திருமணமான அன்னகர்ன்னு சொல்லலாம், அல்லது நான் அர்ப்பணிக்கப்பட்டோன்னு சொல்லலாம், அல்லது அவருக்கு கழுதுன்னு சொல்லலாம். என்ன விட்டுருங்க. இப்போ கீழே உட்காந்துருக்காங்க, இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. இவங்களை கேட்டீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தம்பி எதுக்குப்பா ஓடுற, எதுக்குப்பா உழைக்கிற, எதுக்குப்பா கஷ்டப்படுற, எதுக்குப்பா நீ இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, காசு சேர்க்கிற அப்படின்னு சொல்லும் போது அழகாக ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவீங்க? குடும்பத்துக்காக, என் பிள்ளைங்களுக்காக, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் காய்ச்சி செய்யறேன். அவங்க சிம்பிளா முடிச்சிட்டாங்க. ஒன்னே ஒண்ணு, ஏன்னா நான் சிந்துற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் என் பிள்ளைங்களுக்கு தான். ஆகையால்தான் பூமியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வந்தார், ரத்தம் சிந்தப்பட்டார். ஏன் தெரியுமா? என் பிள்ளைகளுக்கு, என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை சாபம் இல்லாமல் இருக்கணும். ஆகையால்தான் கலாத்தியர் 3வது அதிகாரத்துல 13வது வசனம் சொல்கிறது, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசு எனக்காக சாபமானார். கிறிஸ்து இயேசு எனக்காக சாபமானார். எப்படிமா? மரத்துல தூக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு அவருடைய ரத்தத்துல கழுவப்பட்டு. பாருங்க, நான் சொல்லும் போது ஏதோ நாம எப்படி ஒரு பிள்ளை மாம்சீகத்துல வாழும்போது ஒரு தகப்பனோ தாயோ தாம் பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்றதுக்காக ஜீவனை கொடுக்கிறாங்களோ, அதே போல இயேசு கிறிஸ்து நாம நல்லா இருக்கணும்னு சொல்லி சிலுவையில ஜீவனை கொடுத்தார். எல்லா கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நம்மளை மீட்டாரு. சாதாரணமா மீட்டல, நம்மளை மீட்டதுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. நம்ம மீட்டதுக்கு பெரிய ஒரு ஆமா ஏதோ வந்து உட்காந்துட்டோம் அப்படிலாம் இல்லை. ஏதோ வந்துட்டோம், ஏதோ ஆமா யாரோ சொன்னாங்க வந்தோம், ஞானசாரம் எடுத்தா உட்காந்து அழிக்க மாட்டேன் இல்லை. அதெல்லாம் சொல்ல, தாய் கருவில தோன்றுவதற்கு முன்பதாக முன்குறிச்சிட்டாரா, நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரிசர்வேஷன் பண்ணிட்டாரு. என்றைக்கு பூமியில எப்ப பிறக்க போறது தெரியல. 2000 வருஷத்துக்கு முன்பதாக ரிசர்வேஷன் பண்ணிருக்காரு. நாமெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரிசர்வேஷன் பண்ணப்பட்டவங்க, முன்பதிவு பண்ணப்பட்டவங்க. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. என்ன எப்படி பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன முன்குறிச்சிருக்காரு. என் ஆத்தா அப்பம் பிறக்கல, என் தாத்தம் பாட்டம் பிறக்கல, பாட்டம் பூட்டம் பிறக்கல. அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் என்ன இருக்கு? எவனும் பிறக்காததுக்கு முன்னாடி இந்த சந்ததியில ஆமா சிம்சோன் என்று ஒருத்தன் தோன்றுவான், அவனை நான் முத்திரை மோதிரமாக எனக்காக பாவித்துக் கொள்கிறேன்னு சொல்லி ஒரு சீலை போட்டு கையில் போடுகிறேன். ஒருத்தனை தொட முடியாது. அவர் தொட்டா சொல்ற, கையை வைக்காது, என் பிள்ளை என் சொத்து, எவனை கை வச்சுட்டாங்க. நான் சொல்றேன், நான் வளர்த்த கோழி அது குஞ்சு பொறிக்கும் போது அது போய் கை வைக்கும் போது எகிரி வந்து ஒன்று அடிக்குது. நாய் நம்ம வளர்க்கிறோம், நாய் குட்டி போட்டுச்சு, ஆசையா தொட போனா உருது. அல்லது கையை பிடிக்கும் போது கொஞ்சம் பாசமா இருந்துச்சுன்னா கை எடுக்கும் போதெல்லாம் பாக்குது, அது பிடிக்கிறது வந்து கையில வைக்குது.
பூனைக்குட்டி, நாங்க வளர்த்த பூனைக்குட்டி எங்க வீட்டுல குட்டி போட்டுச்சு. அது எடுத்து மேல போனா அது வந்து பக்கத்துல நின்று மூணு தடவி கேக்குது குட்டிய. விட்டுருவாரா ஏசப்பா? அல்லேலூயா, ஆமென். ஆமா, அவன் சொல்லும்போது பூமி எல்லாம் என்னுடையது, என் பிள்ளைக்கு தான் அதை கொடுப்பேன். எப்படி கொடுப்போம் அப்படின்னு கேட்டா, ஒரு மனுஷன் சொல்றான், இப்படியாக ஒரு மனுஷன் சொல்றான். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 31வது வசனம். சீக்கிரமா வாசிங்க, நான் கொஞ்சம் செய்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வாசிங்க. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்கு உள்ளது எல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. அவர் சொல்லும்போது இப்படி சொல்றாரு, அப்பா என்னோட கூட இருந்தீனா என்ன நடக்கும் தெரியுமா? என்னோட கூட இருக்கும் போது எனக்குரியதெல்லாம் உனக்குரியது. எனக்கு என்னதான் இருக்குதோ தைரியமா என் பிள்ளைதான் என் பாக்கெட்ல கை வைக்க முடியும். அப்படிதானே? எதிரியா காசு வேணும்னா என்ன பண்ணுவாரு எதிரியா? ஆமா, ரெடி ரெடி அப்பா கூப்பிடுவாரு. இல்லையா லாஸ்ட்ல வந்து அவரே கை விட்டு இருங்க அப்படின்னு சொல்லி அவரே கை விட்டுருவாரு. அதான் உரிமை. சொல்ல எனக்கு என்னதான் இருக்குதோ அதெல்லாம் உண்டுப்பா. என் சேர்ல வேற யாரும் உட்கார முடியும்? என் சேர்ல ஒரு பெரிய ஓனர் அம்பானி சேர்ல போய் நம்ம உட்கார முடியுமா? அம்பானி சேர்ல வேற யாராவது உட்கார முடியுமா? அம்பானி சேர்ல அம்பானி தான் உட்கார முடியும். அப்படிதானே? அம்பானி சேர்ல அம்பானி தான் உட்கார முடியும். அந்த கார்ல அவர் தான் ஏற முடியும், அவங்க பிள்ளை தான் ஏற முடியும், வேற யாரும் அந்த சந்ததி தான் செய்ய முடியும். ஆகினால இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்து சொல்லும்போது இப்படியாய் சொல்லுகிறார், நீங்க என் சந்ததி. ரைட், ஓகே. அப்போ இதெல்லாம் போன வாரம் பேசினேன், 1ஆம் தேதி பேசிட்டேன். வந்தவங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். தொடர்ந்து மெசேஜுக்கு போறேன். ஆண்டவர் ஒரு நிபந்தனை வச்சிருக்காரு, அதையும் சொல்றேன். ஒரு நிபந்தனை வச்சிருக்காரு. இந்த நிபந்தனை இல்லாமல் எந்த ஆசீர்வாதமும் பூமியில இல்லை. நம்ம நினைக்கிறேன் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமா, தட்டுங்கள் திறக்கப்படும். அப்ப என்ன விஷயம் கேட்டா, நீங்க முன்னாடி போய் நின்னீங்கன்னா தான் மற்ற காரியம் நடக்கும். நீ என்னதான் பண்ணாலும் சரி, உன்னுடைய ஆண்டவர் உன் அளவுக்கு ஏற்றபடிதான் உனக்கு அனுப்பாரு. உன் அளவு அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். உன் அளவு நல்லா தெரியும் ஆண்டவருக்கு. இந்த அளவினால்தான் அடக்கப்படுவேன். இன்னைக்கு இல்லைங்க, இன்னைக்கு நல்லா இருக்கலாம், நாளைக்கு உன் சந்ததிக்கு இது பாருங்க, உன் சந்ததியை டைப் பண்ணுவாரு. ஆண்டவர் எங்க டைப் பண்ணுவாரு அதெல்லாம் நமக்கு தெரியாதுல்ல. எங்க வைப்பா தெரியுங்கல்ல. நான் ஒருத்தருக்கு நேரத்து சொன்னேன், சாபம் ஒண்ணும் போல, உன் சாபம் ஒண்ணும் போல, உனக்கு கருமம், சாபம் சொல்ல கருமம், உன் கருமம் போல. எப்போதுமா கருமம்? நான் ஒண்ணுமே செய்யலையா, நீ ஒண்ணுமே செய்யல, நீ ஒண்ணுமே செய்யல, நான் மனசு அறிஞ்சு ஒண்ணுமே செய்யல, உன் மனசுக்கு தெரிஞ்சு நீ ஒண்ணும் செய்யல. ஆனா ஏதோ நடந்துக்குது. நடக்காம சாபம் வராது, நடக்காம கருமம் வராது. இந்த கருமம் எப்போதமா தரும்? 4வது தலைமுறை வரைக்கும் தரும். என் வரைக்கும் கம்ஃபர்டபுளா இருந்துச்சு, போட்டிக்கு போயிடலாம். அடுத்த பிள்ளைங்க பரிச்சுக்கு நில்லு, உன் பேருங்க பரிச்சுக்கு நில்லு. இருக்கீங்களா? பிள்ளை துடிக்கிறத தாங்க முடியல பாஸ்டர், பிள்ளை சாகிறதை அவன் பார்க்க முடியாமல் இருந்தானோ, அவன் பிள்ளை சாகிறத பார்க்க முடியலையா? பிள்ளை சாகிறத, பிள்ளை கத்துது, பிள்ளை வல்லுன்னு கத்துது, தண்ணி இல்ல, உதரெல்லாம் காஞ்சி போச்சு, நாக்கெல்லாம் காஞ்சி போச்சு, கத்துது பிள்ளை. பிள்ளைய தூக்கி போட்டு ஓரமா போயிட்டா, அது அழுகிறதை பார்க்க முடியாம ஓரமா போயிட்டா. ஆண்டவர் எங்கம்மா உன்ன அடிக்க மாட்டாரு. நான் சொல்றேன், உன்ன அடிக்க மாட்டாரு, உன் பிள்ளைங்க பறிச்சுக்க. உன்ன அடிக்க மாட்டாரு, ஒரு சந்ததி வைப்பார் ஆண்டவர். அங்க வைப்பார் ஒரு சிக்கு. சும்மா இல்லைங்க, சும்மா இல்ல. நேற்று சுத்திகரி பேசல, சுத்திகரி பேசல, நமக்கா தெரியாது. 20 வருஷம் ஊழி செஞ்சீங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட இல்லை. அதுக்கப்புறம் என்ன தெரியும்? சரி, அப்போ பாருங்க, நான் சொல்ற காரியங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கே ஆண்டவர் உடன்படிக்கை நிமித்தமாக தான் ஆசீர்வதிக்கிறார். உடன்படிக்கை இல்லாம எந்த ஆசீர்வாதமும் வராது. உனக்கு ஒன்று சொல்லி அதை செய்வார். நீ எனக்கு முன்பதாக உத்தமனா இரு, அப்பொழுது நான் என்னவா இருப்பேன்? சர்வ வல்லமை உள்ள தேவனா இருப்பேன். எனக்கு முன்னே நீ உத்தமனா இருந்தா நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீ இதை செஞ்சா அதை நான் செய்வேன். இதை செஞ்சா விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை கொடுத்தா இது நான் சோப்பு வாங்கும் போதே, ஒரு பத்தி பட்டி வாங்கும் போதே நிபந்தனைகள் சொல்லி எழுதியிருக்கான். இவ்வளவு பெருசா ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறேன். ஆமா, சந்ததி சந்ததியா 1000 காலத்து பயிர் அப்படின்னு சொல்றாங்க குடும்பத்தை குறிச்சு. அப்ப நம்ம இந்த பூமியில வாழ்கிற காலத்துல நிபந்தனை இல்லாம வாழ முடியும்? கண்டதே காட்சி கொண்டதே போனா நீ நாயம் குரங்கு மாடு எருமையா இருப்பேன். நான் எப்படி வேணாலும் வாழ்றேன், எப்படி வேணாலும் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீ மனுஷனே இல்லைன்னு சொல்லி அர்த்தம். மனுஷனுக்கு நிபந்தனை, அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிபந்தனை வச்சிருக்கார் ஆண்டவர். இதான் 6 நாள் நீ ஊரை சுத்து, உலகத்தை சுத்து, 7வது நாள் வந்து ஒழுங்கா சபையில உட்காரு.
நீ 7வது நாள் சபையில உட்கார முடியல அப்படின்னு சொன்னா நீ உனக்கும் எனக்கு சம்பந்தமே டார கிழிச்சு குப்பையில போடுவாரு. உங்க லிஸ்ட் குப்பையில இருக்க. இப்ப உங்க லிஸ்ட் குப்பையில இருக்கும். ஆமா, எதுக்கோ முன்னாடி போய் உட்கார்றோம், எதுக்கோ முன்னாடி செய்யறோம், எதுக்கோ எவ்வளவு கமிட்மெண்ட் கொடுக்கிறோம் பாருங்க. இந்த 7 நாள் கமிட்மெண்ட்ல இந்த 7 நாள் ஓடுறங்க. இந்த 7வது நாள்ல எவ்வளவு கேவலமான மனுஷன் இருக்கான் பாருங்க. கால சொல்ற நான் இவ்வளவு மோசமா யாருங்க இங்க என்ன மாதிரி இறங்கி வந்து பிக்சர் பாருங்க. இந்த 7 நாளும் மனுஷன் 6 நாள் ஓடிட்டு 7வது நாள் 2.5 மணி நேரம் ஏசப்பா கொடுக்க முடியல. எவ்வளவு கீழ்த்தனமான மனுஷன் பாருங்க. இவனை குடிச்ச ஆண்டவர் இவன் சந்ததியும் வாழாக்காமல் தலையாக்கணுமா, இவனை கீழாக்காமல் மேலாக்கணுமா, இவன் மாப்பிள்கிற கூட ஆசீர்வதிக்கப்படணுமா, இவன் தொட்டில என்ன குறையாத இருக்கணுமா, இவன் சந்ததியை வந்து ராஜரீகமா ஆக்கணுமா. அடுக்கமாடா எங்கேயாவது? ஆண்டவர் கேட்க மாட்டாரு. எங்கேயாவது அடுக்கமா? நீ ஊட சுத்துவ, உலகத்தை சுத்துவ, கமிட்மெண்ட் கொடுப்ப, அங்க போவே இங்க போவே, இந்த காத்தை செய்வ அங்க காத்தை செய்வ. எனக்கு சபையில வந்து உட்காருன்னா உனக்கு நோவாமே நீ நோவு கும்பிடணும். பேசுறோம் ஓவரா பேசுறோம், வெளியே வருதோ, வெளியே வருது லாங்குவேஜ் தான் வெளியே வருதோ. எல்லாம் செய்வாரு. அப்போ அப்படியே வாங்கி போயிடுவாரு. அப்படிதானே? என் பைத்தியக்காரன் ஆண்டவர். உன்னை பைத்தியக்காரன் ஆக்கத்துக்கு என் ஆண்டவன் ஆக முடியும். வேலையா ஞானியாக்கு, வேலை ஞானியாக்கிடுவாரு. ஞானியா வேலையா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவார். சிறியவனை புரிஞ்சு எளியவனை குப்பைக்கு உயர்த்துவார். வசனம் சும்மாவா இருக்கு. அப்ப நிபந்தனை இல்லாமல் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள. 2 நிபந்தனை இந்த இடத்துல பஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு, 4 நிபந்தனை கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப 2 நிபந்தனையை நான் போன வாரத்துல கொஞ்சம் டச் பண்ணிட்டு போனேன். இந்த வாரம் கொஞ்சம் டச் பண்ணிட்டு முடிஞ்சா கீழே இருக்கிற 4க்கு போவோம். இல்லைன்னா வேலையே முடிச்சிருவோம் நம்ம கதையை. டைம் ஆயிடுச்சு, 6 மணி நேரம் தான் இருக்கு. இந்த 2 நிபந்தனை என்ன? அதே வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான சத்தியத்தின் வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, என் வாக்கை உள்ளபடி கேட்டு. என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. என்ன சொல்றாங்க கேட்டா, இந்த 2 நிபந்தனை என்னன்னு கேட்டீங்கன்னா, போன வாரம் பேசுற கதை தான் 2 கதையும். ஒண்ணு, எப்பா என் வாக்கை உள்ளபடி கேட்டு. நீயா ஒரு போட்டுக்காரு. அவங்க எல்லாம் அதெல்லாம் பண்றாங்க, நாங்கெல்லாம் பண்ணா தப்பா? அவங்க வீடு ஊழியக்காரனே இப்படி இருக்கிறான், நாங்க பண்ணா தப்பா? இதெல்லாம் உள்ளபடி. அதுல வந்து எக்ஸ்கியூஸே இல்லை. அதுல நீ வந்து வேற கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அது எதுவுமே பண்ணக்கூடாது. உள்ளபடி கேட்டு இதுன்னா இதுதான். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் நேசகுமாரனை கொடு, சொந்த குமாரனை கொடு, உனக்கு அதை கூட இதை கொடுன்னு கேட்டாங்க. நான் சொல்றேன், நான் என்ன பண்ணிட்டு தெரியுமா? ஆண்டவர் குமாரன் தானே கேட்டாரு. ஒப்பாட்டி பொழுதான் இருக்குல்ல, ஒப்பாட்டி பொழுதான் இருக்கு, ரெடியா இருக்கு. செய்யலாம் இல்ல, செய்யலாமே, பேசக்கூடாது. ஆண்டவரே நீங்க என்ன கேட்டீங்க? இப்படி ஆண்டவர் ஏமாத்துற ஆள் நிறைய உண்டு. ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க, ஒருத்தன் கொள்ள அடிச்சுட்டு, ஆண்டவரே இந்த இடத்துல கொள்ள இங்க இல்ல, இது கதை அந்த கதை, இந்த கதைலாம் இல்லை, இந்த கதை இங்க நடக்காது, அந்த கதை சொல்றாங்க. கொள்ள அடிச்சுட்டு பாதி உங்களுக்கு தரேன், அதனால நீங்க இந்த கொள்ள அடிச்சுட்டு இருக்கு, ஆமா இதுல பாதி உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்க என்ன பண்ணாங்க, அம்மா என்ன பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ணி அவன் கொள்ள அடிச்சுட்டு வந்துட்டான். அடிச்சுட்டு வந்துட்டு நிக்குது. இப்போ பாதி கொடுக்கணும். அவங்க சும்மா உட்காந்துக்கிறாங்க. அவங்களுக்கு குளிப்பாட்டுறதே ஒருத்தர், அவங்களுக்கு குளிப்பாட்டி விடுறது ஒருத்தர், அவங்க எல்லாம் பண்ணுறது ஒருத்தர். அவங்க அசைவத்துல போறதுல வருதுல சாப்பாடுல வீடு வாசல் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, பிள்ளைகளுடைய பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க சாமி.
இப்போ இப்போ இவருக்குள்ள ஒரு மைண்ட் வந்துச்சு. என்ன மைண்ட் கேட்டீங்கன்னா, இப்போ இதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க, இல்லைன்னு சொல்ல. நான் போகும்போது நாய் கொடைக்கால் படி பார்த்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் சிசிடிவி கேமரா லாக் ஆச்சு, அதுக்கப்புறம் நான் கூட வந்துட்டேன். இப்போ நான் ஒரு செய்யறேன். இப்போ என்ன பண்றேன், தூக்கி ஃபேனை போடுறேன். உங்களுக்கு தேவையானதெல்லாம் மேலேயே எடுத்துக்கங்க, உங்களுக்கு தேவையானது மாத்திரம் கீழே போடுங்க. எப்படி சார்? மனுஷன் அறிவு, மனுஷன் மூளை. மனுஷன் தான் சொல்றான், உங்களுக்கு தேவையானதை இப்ப தூக்கி போடுறாங்க. நிறைய பணம் இருக்கு, ஒரு டப்பா முழுசும் பணம் இருக்கு, பணம் முழுவதும் தூக்கி போடுறேன். நீங்க மேல இருக்கிறீங்க, மேலேயே எடுத்துக்கங்க. நீங்க மேலே டிரான்ஸ்லேஷன் தான் மேலே நடக்கட்டும். மனுஷனுடைய மூளை அப்படி செயல்படும். உள்ளதை உள்ளபடி. குடும்பத்தில் இருக்கா? 14வது வாரம், நாளைக்கு 14வது வாரம். குடும்பத்துல உள்ளது உள்ளபடி இருக்கா? ஏங்க இதுதாங்க நடந்தது, எப்பா இதுதான்ப்பா நடந்தது. ஒளிவு அவங்க 2 பேரும் எப்படியா இருந்தாங்க? 18வது வருஷமா 28 இதை நிமித்தம் புருஷன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பார், அவர்கள் ஒரே மாம்சமாய். இல்லம்மா, அவர் நிர்வாகியாக இருந்தவர் வைக்கப்படல. 25 ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தோம் வெட்கப்படாது. என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு? அது என்ன அர்த்தம் தெரியுமா? ஓய்வு மறைவு இல்லப்பா. எனக்கு உனக்கு ஃபேமிலியில அதெல்லாம் இல்லப்பா. ஃபேமிலியில எனக்கு உனக்கு ஓய்வு மறைவே இல்லை. காரணம் நீயும் நானும் ஒரு சரீரம், நீயும் நானும் ஒரு சரீரம். நான் சபை கட்டினா அப்படிதான் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன் தெரியுமா? எல்லாத்தையும் பேர் எழுத வைக்க போறேன். சபையோடு போயிட்டாங்க, மேல போஸ்ட் பண்ண போறீங்களா? அந்த பேர் வச்சு வேற பேர் எழுத வைக்க பெரிய மேன்றா. ஆமா, அப்படியே செயலின் உஷா ஒரு 2 பேரும் ஒன்னா தான் உட்காரணும். இங்க யார் பாக்குறீங்க கேட்குறீங்களா? அது ஆமா, யாரு ஸ்தேவான ரெடி பண்ணிடுவாங்க. மதி போட்டாடி சத்யா பக்கத்துலேயே உட்காரணும். சினிமா பாவம் பண்ணும் போதே 2 பேரும் பக்கத்துல தான் போறோம். நாங்க உட்காரல. நாங்க ஏன்னா பாவம் பண்ணுறது கூட நாங்க 2 பேரும் சினிமா போது கூட நாங்க 2 பேரும் ரசிக்க மாட்டோம். நான் தனியா சினிமா பார்த்து அவங்க சினிமா பார்த்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆமா, இப்ப சினிமா பார்க்கும் போதே கூட்டமா போறோம். ஆமா, அங்கிருந்து போய் செல்ஃபி அங்கிருந்து எடுத்துக்கிறோம். தண்ணியை பார்த்தா செல்ஃபி எடுக்கிறோம். தண்ணியை பார்த்தா இப்ப செல்ஃபி தானா போயிடும். அதுக்கே அப்படி இருக்கும்போது நம்ம சபை பரிசுத்த அலங்காரத்துலயே கர்த்தரை ஆராதிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்திலே கர்த்தரை ஆராதிக்கும் போது எப்படி கேட்டா, கூட ஜோடி சோடா பின்னாடி வர ஜோடி சோடா உட்கார்ந்து கணவன் மனைவியா உட்கார்ந்து தெய்வத்தை ஆராதிக்கலாம். அது ஒரு ரொம்ப எனக்கு ரொம்ப நாள ஒரு ஆவல், அது ஒரு ஆசை. 2 பேரையும் பக்கத்துல உட்கார வச்சு ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு சித்தமான அது நடக்கட்டும். அப்ப நான் சொல்ல வருகிற காரியங்கள் என்னன்னு கேட்டா, ஏன் பக்கத்துல அப்படின்னும் போது சொல்லும் போது குத்தம், சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு 14வது வாரம் மெசேஜ் பேசுற வச்சுங்க, குடும்பத்துக்காக மெசேஜ் பேசுறேன்னா, ஆமா அங்க இந்த பக்கத்துல பொண்டாட்டி புருஷன் மூஞ்ச பார்த்தாங்க, புருஷன் செத்துருவோம். அங்கேயே அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். ஆமா, இப்படி பேசும் போதே அப்படின்னா போன லைட்டா அப்படி திரும்பி அப்படி பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு அப்படி திரும்பிடணும். நான் பார்க்கறதுக்கு முன்னாடி இல்லாட்டி கையாவது இப்படி சீங்கி விடணும். ஒரு சூடாவில் வச்சு அப்படி சீங்கி விட்டா, ஏய் கேட்டுக்கடா உனக்குதான், ஏய் கேட்டுக்க பேசுறா இருப்பாரு, கடவுள் பேசுறா இருப்பாரு. அதுக்காகயாவது பக்கத்துல உட்கார வைக்கலாம். நான் சொல்லும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கே 2 பேருக்கும் ஒளிவு மறைவு இல்லை. உள்ளது உள்ளபடியே இதுதான் நடந்தது. டூப்ளிகேட்டே இல்லை. இப்பெல்லாம் நிறைய டூப்ளிகேட் இருந்துச்சு. எல்லாம் வந்து ஆமா இதுல டூப்ளிகேட் வாழ்க்கையே டூப்ளிகேட். இது என்னதுக்குன்னு கேட்கணும். இது என்னதுக்கு டூப்ளிகேட்? என்னதுக்கு இந்த போலி? என்னதுக்கு சொல்லு. இந்த போலியோ இல்லைன்னா என்னன்னு சொல்லி இருக்குது சார். ஆமாயா, நான் இப்படிதான் வெளியே கோபம் வரலாம், அவர்தான் கோபப்படுவேன். ஆமா, கத்தோடைய திருவையினால பிள்ளைங்களுக்கு பொறுமையை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு 40 வயசு. ஆமா, இந்த பொண்ணு ஆமா ரோசிக்கு 32 வயசு. கேட்காத கேள்வி எல்லாம் கேட்பதில்லை. இவங்ககிட்ட நான் ரொம்ப பேசுறது இல்லை. இவங்ககிட்ட திட்டுவோம் இல்லை, அந்த மாதிரிலாம் அதெல்லாம் போயிடுச்சு. இப்ப இந்த பிள்ளைங்க தான் இங்க இருக்கிறாங்க. இந்த பிள்ளைங்க குழந்தைங்க, என் பிள்ளைங்க இதெல்லாம் குழந்தை பசங்க. அவங்க 32 வயசு அமைதியா என்ன கேட்பேன், என்ன
அவங்கள என்னமோ கேட்டேன், காலை சொல்ல ஆரம்பிச்சுவேன். இது என்னுடைய நேச்சர், இது என்னுடைய சுபாவம், இது பிறவி சுபாவம். இதை நான் மாற்ற முடியாது, இதை நான் மாற்ற முடியாது, சரிப்படுத்த முடியாது. சரிப்படுத்தணும்னு நினைச்சாலும் நடிக்க தான் முடியும். இது நான் இப்ப உண்மையாவே செய்யறேன், இது நடிக்க தான் முடியும். நான் இல்லைங்க அப்படி இல்லை அப்படி இல்லைன்னு கொஞ்சம் சொல்றேன்னா அது ஆக்டிங் ஆயிடும். குடும்பத்துல நடிக்காதீங்க. ஏன் குடும்பத்துல நடிக்கிறீங்க? இதுதான் உள்ளபடி. அவன் லவ் பண்ணும்போது தான் ஆக்டிங் பண்ணணும். லைவ் லவ் பண்ணும்போதுலாம் பாத்தீங்கன்னா இதுல தப்பா நடிக்காதீங்க. ஆமா, இதெல்லாம் சொல்ல வேண்டிய காலங்கள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கட்டும் போதும் தெரியும். அடி பாப்பி உன்ன போய் கட்டின நீ சரி கேட்டு சரியா இருக்கிற. நீ பேசும் போதெல்லாம் உன் வாயை பார்த்து நான் அப்படியே மெயின் மறந்து கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு. இப்போ கல்யாணம் பண்ண தான் உன்னை இருக்கு குப்பையில கால் வச்சு மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஏன்னா எவ்வளவு ஆக்டிங் இருக்கும். அது முகம் என்ன, அது ஆக்டிங் என்ன, அது பாலிஷ் என்ன, அது மயிர் என்ன, அது சுருள் என்ன, அது ட்ரெஸ் என்ன, பெருசா என்ன பண்ணிக்கோ. வீட்டுல போனா சோறு இருக்காது, வீட்டுல போனா சோறு இருக்காதுங்க. ஆமா, நான் ஒரு பக்கம் நின்று பார்த்துருக்கேன், இது ஒரு பக்கம் பார்த்துருக்கோம். ஆனா வெளியே போனா அப்படியே பெருசா வந்தா போன ஸ்டைல வேற மாதிரி இருக்கும். அம்மாடி ஒரு பொண்ணு மாதிரி போவான். இதை பார்த்து அவன் வாங்கிடுவான். இதை பார்த்து எதையோ பார்த்து அது எதுக்கும் ஒண்ணுமே தெரியாது பாவம். இது தெரிஞ்சாலும் நல்லா இருக்கும். கொஞ்சம் விசாரிச்சு கொஞ்சம் தேடி கொஞ்சம் அப்படி பார்த்து பாசிட்ட வந்து பாச கொஞ்சம் அப்படியே அங்க கொஞ்சம் இதா ஆயிடுச்சு, ஏதோ தப்பா ஆயிடுச்சு, கொஞ்சம் நீங்க இதெல்லாம் சரி பண்ணுங்க, இதெல்லாம் ஓகேவா, இதெல்லாம் குடும்பத்துக்குலாம் சரியாகுமா என்ன ஏது பாருங்க. இது அது கடைசியா தாடி கிடி வந்துங்க, அது பாடி இது போகும், இது பாடி இது இருக்கும். ஒளிவும் மறைவு உள்ளது உள்ளபடி ஆண்டவர் சொல்றாரு. சபையில உள்ளது உள்ளபடியாக சபையில ஆக்டிங் இருக்காங்க. நல்ல மாதிரியே நடிக்காது. ஆண்டவர் எல்லாத்தையும் வெளிப்படுத்துவாரு. ஆண்டவர் எங்க வெளிப்படுத்த மாட்டாரு? ஆண்டவர் வெளிப்படுத்துவாரு. ஆமா, நான் செய்கிறதை என் தாசனாக ஆபிரகாமுக்கு நான் மறை போனோம். இது நடக்கும் செய்யும். ஆமா, அப்பதுல தீர்க்கதரிசனம் எடுத்து பார்த்தேன். கிட்டத்தட்ட நான் 10 வருஷமா பேசுற தீர்க்கதரிசனம் பார்க்கும்போது மேக்சிமம் கர்த்தருடைய கிருபையினால் பெருசா தீர்க்கதரிசின்னு சொல்லி மீசி முடி விட்டு அப்படியே காலை இழுத்து கொடுத்தாங்க. இல்லை, மேக்சிமம் நடந்துச்சு. மேக்சிமம் ஆண்டு சொன்ன மேக்சிமமான காரியம் சபையில் இப்படி இருக்கு. உன் நேச்சர்ல இது. நீ ஏன் இன்னொருத்தர போல ஆக்ட் பண்ற, நீ ஏன் இன்னொருத்தர போல இருக்குன்னு சொல்லி நினைக்கிற. ஆண்டு சொன்னாரு, இது மெசேஜ் இல்ல, நான் கீழே இருக்கிற மெசேஜ் இது பேசிருக்கேன். சரி, உள்ளது உள்ளபடி என் வாக்கை உள்ளபடி கேட்டு. இரண்டாவது தம்பி, என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சரி, நான் உடன்படிக்கை 2-3 காரியத்தை காமிச்சு விட்டுருவேன். ஆண்டவர் எங்க உடன்படிக்கை பண்ணார்? ஆண்டவர் எங்க உடன்படிக்கை பண்ணார்? ஆண்டவர் பண்ண இடத்துல நம்ம பண்ணிருக்கணும். ஆண்டவர் செஞ்ச உடன்படிக்கை நம்ம நிறைய உடன்படிக்கை எல்லாம் பண்ணிட்டோம். நிறைய உடன்படிக்கை பண்ணிட்டோம். சபைக்கு வரும்போது போகும்போது உட்காரும்போது எல்லாத்துலயும் உடன்படிக்கை எல்லாம் பண்ணிட்டோம். இப்ப உடன்படிக்கை கை கொண்டமா இல்லையே தெரியல. சொந்த சம்பத்தா இருக்கணும்னு சொல்லி நினைச்சா பூமி எல்லாம் என்னுடையதுப்பா, ஏந்து உனக்கு வேணும்னு சொன்னா ஏன் ஆசீர்வாதம்? வான எனக்கு சீதாசனம், பூமி எனக்கு பாதுபடி. என்னுடைய சமாதானம் பெரிய சமாதானம், என்னுடைய காரியம் பெருசு. ஆமா ஆமா ஆமா, ஒவ்வொரு காரியத்திலும் நீ வெற்றியா இருக்கணும்னு சொல்லி நினைச்சா, உன் வாழ்க்கை வெற்றி பெறணும்னு சொல்லி நினைச்சா, ஒண்ணு நீ அந்த வார்த்தையை உள்ளபடி அந்த உள்ளபடி கேட்டு அதன்படி செஞ்சு, 2 அது உடன்படிக்கையை கை கொண்டு. உடன்படிக்கை எங்க பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் உடன்படிக்கை எங்க நடந்தது? நான் அந்த உடன்படிக்கையில இருந்து கொஞ்சம் தொட்டுட்டு நான் அப்படியே உள்ள போறேன். முதல் உடன்படிக்கை எங்க நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க ஆதியாகம புஸ்தகத்துல 6வது அதிகாரத்துல 18வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், உன்னோடு என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் வேலைக்குள் பிரவேசிங்கள். இங்க ஆண்டவர் சொல்லும்போது இப்படியாய் சொல்லிட்டாரு. என்ன தெரியுமாப்பா? எப்ப உடன்படிக்கை பண்றேன் இப்போ முதல் உடன்படிக்கை பண்ண எங்க தெரியுமா? முதல் உடன்படிக்கை குடும்பத்துல தான் நடந்தது. ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்குள்ள தான் வந்தார் ஆண்டவர். உன் ஃபேமிலிக்குள்ள உடன்படிக்கை சரியா இல்லைன்னா நல்லா கேளுங்க. உங்க குடும்பத்துக்குள்ளாக உடன்படிக்கை, உடன்படிக்கையின் மனைவி, உடன்படிக்கையின் கணவன், உடன்படிக்கை சரியா இருக்கணும். உடன்படிக்கையின் பிள்ளைகள், உடன்படிக்கையின் பெற்றோர். சில பேரண்ட்ஸ் எல்லாம் பெற்றோர் பிள்ளைங்க என்ன நல்லா இருக்கிறதுக்கு கவலை இல்லை, நாம நல்லா இருக்கணுமா, அவன் எசைக்கா ராஜாக்கு அந்த எண்ணம் இருந்துச்சு.
எசேக்கியா ராஜாவா? யார் அவன்? அவனுக்கு அந்த எண்ணம் இருந்துச்சு. 15 வருஷம் ஆண்டவர் கூட்டி கொடுத்தாரு. கூட்டி கொடுத்த பிறகு நல்ல சுகத்தோடு பலத்தோடு வாழ்றான், நல்லா இருக்கிறான். அவன் வாங்குறான், அவன் கொண்டு வந்து காமிக்கிறான். வெள்ளையும் பொன்னையும் பாருங்க, இதை பாருங்க, அதை பாருங்க, எனக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்கு. ஆண்டவர் அட்வைஸ்ல போகணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. முடிவு பண்ண உடனே ஆமா அதுதான் புலம்புனா கேட்டு மறுபடியும் ஜீவனை வாங்கிக்கலாம். 15 வருஷம் கூட்டி கொடுத்துட்டாரு. அடுத்த நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டா 39:8. அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். அதுக்கு முன்னாடி வசனத்தை நீங்க வாசி பார்க்கும்போது முன்னாடி வசனம், நீயும் பிள்ளையும் பாபிலோனுக்கு அடிமை. அது வாசிங்க. நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று சொல்ல. அடிமையா இருக்க போறாங்கப்பா. தகவல் என்ன சொல்லுவான்? நல்ல தகவல் என்ன சொல்லுவான்? நல்ல தாய் என்ன சொல்லுவான்? உன் பிள்ளை அடிமையா இருக்க போது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஆண்டவர் சொல்றாரு அடிமையா இருக்க போதுன்னு சொல்றாரு. எதிர்படி யாராவது இருக்கீங்களா? என்ன சொல்றீங்க? ஆண்டவருக்கு முன்னாடி ஆண்டவரு இதுக்கா ஓடுன நன்மையானது நினைத்து பாருன்னு சொன்னேன். நன்மை செஞ்ச, இதுக்கா நன்மை செஞ்ச. என் பிள்ளை நாசமா போறதுக்கு நான் எழுதிய உயிரோட வாழ்ந்தேன். என்ன அப்பவே எடுத்துக்கலாமே நீங்க. நான் பேசுறேன். என் பிள்ளை நாசமா போறதுக்கு, என் பிள்ளை அடிமையா இருக்கிறதுக்கு, என் பிள்ளை குடிச்சோரா போறதுக்கு எதுக்கு இந்த ஜீவனை இன்னும் வச்சிருக்கிறீங்க? குடிச்சு தலைமை போட்டுங்க. நல்ல தகப்பம் பண்ற இந்த கேடுகிற தகப்ப என்ன பண்ண பாருங்க. அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான், நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் நான் சமாதானம். என் பிள்ளை நாசமா போனா இருக்கீங்க, வாங்கப்பா உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னா வந்து கொஞ்ச நேரம் அழுங்க சபையில் அப்படின்னு சொல்றேன். என் கூட எப்படி போனானு, என் கூட போனானு, பிச்சைக்காரங்க போனானு, இல்ல எவ்வளவு குஷ்டம் என் கூட போனேன். என் புள்ள நல்லா பொழைச்சானே, என் புள்ள பொழைக்கலாம் என்கிறேன். நான் நல்லா இருக்கேன், நல்லா 3 வேலை நல்லா தூக்கம், நல்லா கம்ஃபர்டபிள் இருக்கீங்களான்னு கேட்டேன். பிள்ளைய பத்தி கவலை இல்லாத தகப்பன் ஜடம், பிள்ளைய பத்தி கவலை இல்லாத தாய் பிணம். நீ பிணம். பிள்ளைய கொஞ்சம் பாருங்க, குடும்பத்தை கொஞ்சம் பாருங்க. முதல் உடன்படிக்கை குடும்பத்தை தான். என் பிள்ளை எல்லாம் பண்ணி எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா நான் மேய்கிறேன் ஒரு பக்கம், இது ஒரு கேட்டகரி. நான் ஒரு பக்கம் போறேன், ஒரு பக்கம் போவோம். என்னை பத்தி என் பிள்ளை கேட்காது. நைட்டு 10 மணிக்கு வந்தாலும் கேட்காது. என் பிள்ளை 11 மணிக்கு வந்தாலும் நான் கேட்க மாட்டேன். என் பிள்ளை என்ன பார்த்தாலும் நான் கேட்க மாட்டேன். அப்படியா? முதல் உடன்படிக்கை எங்க சபையில் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் செஞ்சார். வீட்டுக்குள்ள வந்தாரு, குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்தாரு. உடன்படிக்கை மனைவி, உன் மனைவி உடன்படிக்கை மனைவியா இருக்கிறாளா? உன் கணவன் உடன்படிக்கை கணவனா இருக்கிறானா? 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதா? புரிந்து கொண்டீர்களா? உங்க பேசும்போது ஆமா பார்க்கும் போது உங்களுடைய சம்பாதியத்துல உங்களுடைய ஆமா மத்த காரியத்துல எல்லாம் பகிர்ந்து கொள்கிறீங்களா? இருக்காது. கனெக்ஷன் இருக்கா? பாம்பே பின்னுத இருக்கா? நமக்கு உடன்படிக்கை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது எங்கன்னா இது கொண்டு வந்தாரு. என்ன உடன்படிக்கை தம்பி? அது என்னதான் உடன்படிக்கை பார்க்கலாமே. 6:18. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் வேலைக்குள் பிரவேசிங்கள். சகல விதமான மாம்சமான ஜீவன்களையும் உடன்படிக்கை பண்ற மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உடன்படிக்கையோடு வாழ்க்கையை தோங்குற. வாழ்க்கை என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. நான் தான் சொல்றேன், வாழ்க்கை என்பது பெருசு. வாழ்க்கை என்பது பெருசு. நம்ம அடையத்தக்கதாக ஓடணும், அடையத்தக்கதாக ஓடணும். அந்த வாழ்க்கையை ஆண்டவர் மனிதனுக்காக தான் இப்படி பிரிச்சு வச்சார். இந்த மாதிரி வச்சுட்டு வந்து மனுஷன் தான், வேற யாருக்கே இல்லை. அது வேற வேற விதமா வாழ்ந்தது. இந்த பறவைகளை குறிச்சு நான் பார்க்கும்போது ஒரு பறவை இருக்கான். அது பேர் எனக்கு தெரியல.
ஒரு பறவை. அந்த பறவை என்ன பண்ணுமா, காக்கா தெரியுதா பாருங்க, தான் கனவை செத்துட்டா அது செத்துலமா. என்னமா அது பேர் தாங்க லவ் பேர்ட்ஸ். அதிகம் நீங்க அது லவ் அதிகமா இருக்குதுன்னா நீங்க கூட பேர்டு சேர்த்துக்கிறீங்க, லவ் பேர்டு அப்படின்னு சேர்த்துக்கிறீங்க. அதிகம் அது பேர் வேற. மணிப்புறாவா? மணிப்புறா. அது மணிப்புறா என்ன பண்ணுமா, மேல போய் ஒரு கல் எடுத்து விழுங்கிட்டு மேல இருந்து போய் பறக்கிறத விட்டுறமா, கீழே விழுந்து செத்துறமா. ஹலோ பறவை. அஃபெக்ஷன் பாருங்க, எவ்வளவு அன்பு, எவ்வளவு லவ் பாருங்க, எவ்வளவு நெருக்கம் பாருங்க. குடும்பம் குடும்பம் இந்த குடும்பத்துலதான் ஆண்டவர் உடன்படிக்கை ஏற்படுத்தினார். சும்மா சாதாரணமா இல்ல, நான் ஒரு பக்கம் போறேன், நீ ஒரு பக்கம் போறேன். நீ மனுஷன் சென்னதுக்கே இல்லை. என் பொண்டாடி சாப்பிட்டானே, என் பிள்ளைங்க சாப்பிட்டானே, என் குடும்பம் சாப்பிட்டானே, என் குடும்பம் எப்படின்னா நீ ஜென்மமே இல்லை. மனுஷ ஜென்மத்திலே உங்களை நான் சேர்த்துக்க மாட்டேன், அந்த கேட்கையில உங்களை சேர்த்துக்க மாட்டேன். எப்படியோ வாழ்றான் அந்த வாழ்க்கை இல்லைங்க, உடன்படிக்கை பண்ணி வாழ்றதாங்க வாழ்க்கை. இன்பத்திலும் துன்பத்திலும் சும்மா வாயில பேசுறதுல இல்ல, வாயில பேசுறதுல இல்ல, கையை வச்சு சொன்ன நான் சொல்றதுதான் அவனை சொல்லியிருப்பான். அம்மி மிதிச்சு அருங்கறி பார்த்து அக்னிக்கு முன்னாடி அக்னி சாட்சியோட நீ ஆமா நமக்க அப்படின்னு சொன்ன பாரு, அதே அப்படிதான் இருக்கும். ஏதாவது சமஸ்கிருதத்தை திருப்பி பார்த்தா அதுவும் அப்படிதான் இருக்கும். உடன்படிக்கை பண்ண அந்த குடும்பம், அந்த குடும்பத்தை தான் உடன்படிக்கை. ரொம்ப நாள் வாழ போறது இல்லை, இது ரொம்ப நாள் வாழ்க்கையா. இது கொரிந்தியர் புத்தகத்துல 1 அதிகாரத்தை 24வது வசனத்துல சொல்கிறது. 24வது வசனம் இருக்கா பாருங்க. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? இது ஒரு ஓட்டம், ஓட்ட பந்தயம். இது சாதாரண குடும்பம் என்பது ஓட்ட பந்தயம். ஆகினால்தான் அது ஒரு பாடக்கூடிய பெருமாள் பாடுவது இப்படி பாடலாறுல, ஓட்ட பந்தயம் ஓடுகிறாய் ஒழுங்கின்படி ஓடு மகனே, ஓட்ட பந்தயம் ஓடுகிறாய் ஒழுங்கின்படி ஓடு மகனே. அது ஓட்ட பந்தயம். அந்த பந்தயத்துல ஒழுங்கா ஓடல வச்சுக்கோங்க, ஒழுங்கா ஓடல. பந்தயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஓடி இருக்கீங்களா என்னன்னு தெரியல. நான் 5வது படிக்கும் போது அப்போ ஓட்ட பந்தயத்துல வைப்பாங்க. ஆமா, வயசு பார்த்து வயசு ரீதியா வாய ரீதியா ஓடுவாங்க. எல்லாம் ஒரு ட்ராக் போட்டுருப்பாங்க. அந்த ட்ராக்ல ஆமா மார்ச் கெட் ரெடி ரெடி கோ அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்து உடனே ஸ்பீட் எடுத்து அங்க போய் ட்ராக் எவனையாவது ஒருத்தனை இப்படி ஒரு இடிச்சுட்டு அந்த ட்ராக்கையாவது மாறிட்டு நீ எவ்வளவு ஸ்பீட்ல முன்னாடி போனாலும் உங்களை கண்டிக்கவே மாட்டாங்க. அவன் எவ்வளவு ஸ்லோ வந்தாலும் ஒழுங்கா ஓடி இருக்காங்க. எவனையும் இடிக்கூடாது. ஓடும் போது யாரையும் இடிக்க கூடாது. ஓடும் போது கிராஸ் பண்ணக்கூடாது. மத்த ட்ராக்கு போக கூடாது. ஓடும் போது அனிமல்ஸ் எக்ஸெட் அப்படின்றாங்க பாருங்க, உடனே அது மூவ் பண்ணிடக்கூடாது. அவன் சொல்ல உடனே ஷூட் பண்ணும்போது அவன் ஸ்டெப் வைப்பான். இதெல்லாம் கரெக்டா பார்த்து தான் பரிசு. நீ ஓடுற ஓட்ட, இது வாழ்க்கை என்கிற ஓட்டத்துல சரியா ஓடி முடிச்சாதான் புருஷனை பார்த்து அவனே இவனே பேச வச்சுக்கிய இருக்கீங்களா? நான் 2 காரியத்தில் அடங்கிட்டேன். போன வாரத்தில் 2 காரியத்தில் அடங்கிட்டேன். 2 காரியத்தை, 1 கீழ்ப்படி, 2 அது அன்பு. இந்த 2மே ஒரு குடும்பத்துல இல்லாமல் போனால் நீ தவறாய் ஓடுகிறாய். அன்பு, அந்த அன்போடு உன் குடும்பம் நடக்கணும். அதிகாரத்தோடு இல்ல, எந்த விதத்திலையும் புருஷனும் சரி மனைவியும் சரி அதிகாரம் இல்லை. கத்தலாம், கொள்ளலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா அதிகாரத்தை இந்த குடும்பத்துல பயன்படுத்தவே கூடாது. அதிகாரத்தை நான் தலை, நான் சம்பாதிக்கிறேன். நீ சம்பாதிக்க அவங்க உழைக்கிறாங்க. பிள்ளைய பார்த்தாங்களே, நீ பிள்ளைய பார்க்கறியா? பெத்து பாருங்க, தெரியும். வயிற்றுல ஒரு 10 மாசம் வச்சுப்பாரு, தெரியும். 9 மாசம் 9.5 மாசம் வயிற்றுல ஒரு பிள்ளைய வச்சுப்பாரு, தெரியும். அப்ப தெரியும்.
திரும்பி படுக்க முடியாது, உட்கார முடியாது, எழுதுக்க முடியாது, கவுந்தரிச்சு படுக்க முடியாது, நல்லது ஆசையான பொருளை தின்ன முடியாது. ஆமா, வாந்தி வந்துட்டே இருக்கும், தலை சுத்தினே இருக்கும், கீழே உட்காருவேன், நரக வேதனையா கீழே புள்ள வெளியே வரும்போது செத்து பிழைப்பேன், செத்து பிழைப்பேன். இன்சல் மாத்திரம் உனக்கு வேணும் இல்ல? இன்சல் மாத்திரம் வேணும். இன்சல் மாத்திரம் பிள்ளை போந்துச்சுன்னா எனக்கு ஒரு பிள்ளை பார்த்தா அப்படின்னு நெஞ்சு நிமித்தி சொல்லுவேன், பெத்து பார்க்க. இதுல எந்த ஒரு இது இல்ல, ரெண்டும் ஒன்று ஆகியவன் தான் அந்த வசனம் சொல்றது. அவர்கள் ஒரே மாம்சமாக இருந்தார்கள், ஒரே மாம்சம். இந்த வாழ்க்கைங்கிற ஓட்டம் பெரிய ஓட்டம், இது ஓடி முடிக்கணும். எப்படி ஓடி முடிக்கணும்? நல்ல போராட்டத்தோட தீமோத்தேயு புத்தகத்தில் சொல்லும் போது, தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம். சீக்கிரம் வாசிங்க, நான் முடிக்கிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நல்ல போராட்டம். நல்ல கேளுங்க, இது ஒண்ணு ஓட்டம், 2வது போராட்டம். நல்ல கேளுங்க, நீ எவ்வளவு நாள் ஓட போறது தெரியாது. யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா நீ எவ்வளவு நாள் ஓட போறது தெரியுமா? யாருக்காவது? நல்ல ஹெல்த்தியா இருக்குங்க, நல்ல ஃபுட் சாப்பிடுறீங்க, கொலஸ்ட்ரால் இல்ல, ஆயிலாம் கம்மி பண்ணிட்டேன், நல்ல உடம்பு நல்லா வச்சிருக்கீங்க, பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்குது, பிபி இல்ல, சுகர் இல்ல, ஒண்ணே இல்லை. இது ரொம்ப நாள் ஓடுவியா? ஓடுவியா? ஓட்டம் எப்படி எப்ப முடியுது உங்களுக்கு தெரியவே தெரியாது சார். நான் சொல்றேன், ஓட்டம் எப்ப முடியுதுன்னு உங்களுக்கு தெரியாது. என் ஓட்டம் எப்ப முடியுதுன்னு தெரியாது. பிரசங்கம் பண்ணிருக்கேன், அடுத்த பாயிண்ட்டுக்கு கீழே விழுந்துடலாம். நானு அடுத்த பாயிண்ட்டுக்கு பொத்து நெஞ்சு பிடிச்சி கீழே உட்காரலாம். ஓட்டம் ஒரு மனுஷனுக்கு எப்ப முடியுதுன்னு தெரியாது. ஆனா எப்படி ஓடுற, எப்படி ஓடுற. போன வாரம் உட்கார்ந்தா நல்லா பொண்டாட்டிக்கு, நான் அந்த பொண்ணு சொல்லுங்க, ஐயோ எனக்கு ஒரு நெத்தியில ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு போனீங்க, அதுதான் கடைசியா சாப்பிட்டு போன்னு சொல்லி செஞ்சு வச்சேனே, வந்து சாப்பிடுன்னு சொன்னீங்க, வரவே இல்லையே. 32 வயசு, 32 வயசு சார். ஆளு பாக்குறதுக்கு இங்க யாருமே இல்லை, அப்படிப்பட்ட திலகாத்திரமான உடம்பு. பணக்காரனையும் நம்ம பணத்திலையும் ஒருத்தமே அந்த மாதிரி இல்லை, அவ்வளவு பணம், கோடிக்கணக்கில் இருக்குது பணம். வாழ முடியுமா? எப்போ வருதுன்னு தெரியாது, எப்போ வருதுன்னு தெரியாது. வராத இந்த நேரத்துல, இந்த காலகட்டத்துல, ஆமா எனக்கு என் ஓட்டம் எப்போ முடியுது அப்படின்னு சொல்லி தெரியாத காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நானு ஒரு கலை போட்டுப்பாரு. 60 வருஷம் வாழ்றான் ஒரு மனுஷன். அன்னைக்கு பேசுறதுதான் 60 வருஷம் வாழ்றான். 60 வருஷம் 70 வருஷம் வாழ்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் போனஸ். 70க்கு மேல தாண்டிச்சுன்னா போனஸ். நீங்களாம் ரெடியா இருக்கணும், நீங்களாம் ரெடியா இருக்கணும். ஆமா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் உங்களுக்குலாம் வாழ்க்கையே இல்லை. 60 தாண்டிச்சு, 65 தாண்டிச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே எல்லாம் எங்கெங்க சமாதானம் ஆகணும். போன அவங்க அப்பாவுக்கு சொன்னேன், போய் சொன்னேன், ஆமா ஐயா ஆண்டவரை கூப்பிடுற ரெடி ஆகிட்டீங்களா அப்படின்னு. உங்களுக்கெல்லாம் எப்போ பாச சொல்லுவீங்க கேட்குறீங்களா? போன அப்பாவுக்கு போய் சொன்னேன், ஐயா ரெடியா இருங்க, நல்லா இதே மாதிரி ஒரு திருவிருந்து எடுத்துக்கின்னு நேரம் ஒரு கையில் கொடுத்து 1ஆம் தேதி போய் அதை பார்த்துட்டு ரெடி ஆகிடுங்க. என்ன ரெடி ஆக மாட்டேன், என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அவ்வளோதான், இந்த நாளில் உங்களை தூக்கத்துக்கு ஆண்டவர் முயற்சி பண்ணிட்டாரு, செய்தாயிட்டு மனுஷன் அழுதாரு பாருங்க, ஓடு அழுதாரு, அழுதாரு. நான் சொன்னேன், அழுதாலும் பெருசு இல்லை, எல்லாத்தையும் செட்டில் பண்ணுது. இசைக்கியா ராஜாக்கே 15 வருஷம் ஆச்சு செட்டில் பண்ணுது, எல்லாத்தையும் செட்டில் பண்ணுது. தம்பி கிட்ட 15 வருஷம் பேசல, அப்படிதானம்மா? 15 வருஷம் தம்பி கிட்ட பேசல. உடனே கூப்பிட்டாரு, போன் போட்டாரு, கூப்பிட்டாரு, வீட்டுல ஒரு விருந்து வச்சாரு, முடிச்சுட்டாரு. 10வது நாள் ஆண்டவர் பேக்கப் பண்ணிட்டாரு. 10வது நாள் நான் சொல்லி 1ஆம் தேதி, எத்தனை நாள் மாச்சு, எத்தனை நாள்மா, எத்தனை தேதி செஞ்சாரு வந்துட்டீங்களா? 10வது நாள் ஆண்டவர் தூக்குறாரு. ஓட்டம் எப்படி முடியுதுன்னு தெரியாது சார் உங்களுக்கு. எப்போ முடியுதுன்னு தெரியாது, எந்த நேரத்துல முடியுதுன்னு தெரியாது. ஆமா, நல்லா இருக்கிற உடம்பு, நல்லா இருக்கிற சரீரம், நல்லா இருக்கிற பலன், நல்லா இருக்கிற வயசு, சின்ன வயசு. நான் கணக்கு போட்டு பார்த்தேன், 60 வருஷம் பூமியில ஒரு மனுஷன் வாழ்ந்தாங்கன்னா 21,900 நாள் வாழ்வான். 21,900 நாள் வாழ்வான். 60 வருஷம் ஒரு மனுஷன் வாழ்ந்தாங்கன்னா இப்ப எத்தனை மைனஸ் பண்ணுங்க நீங்க?
இந்த மைனஸ் பண்ணதுல உட்கார்ந்து புருஷன்கிட்ட பேசாம மனைவி கிட்ட பேசாம எத்தனை நாளை நீங்க மிஸ் பண்ணீங்கன்றத பாருங்க. இருக்கீங்களா? அப்பா கிட்ட பேசாம எத்தனை நாள் மிஸ் பண்றத பாருங்க. பிள்ளைங்க கிட்ட பேசாம எத்தனை நாள் நான் மிஸ் பண்ணிருக்கேன்றத பாரு. இதெல்லாம் நல்ல போராட்டம். கோவப்பட்டு திரும்பி படுத்துட்டோம், கோவப்பட்டு எங்கேயும் போய் தள்ளி படுத்துட்டோம், கோவப்பட்டு சாப்பிடாம படுத்துட்டோம், கோவப்பட்டு ஏதோ பண்ணிட்டோம், ஏதோ ஒரு காரியம் நடந்தது. உன் மனைவியை எத்தனை நாள் நீ மிஸ் பண்ண? எத்தனை நாள் மிஸ் பண்ண? உன் கணவரை நீ எத்தனை நாள் மிஸ் பண்ண? இதெல்லாம் மைனஸ் ஆயிடும். எது? இந்த 21,900 நாள்ல இதெல்லாம் மைனஸ் ஆயிடும். மைனஸ் ஆனது மாத்திரம் இல்ல, நிக்க வச்சு எல்லாத்துக்கும் கணக்கு கேட்பாரு. நிக்க வச்சு எல்லாத்துக்கும் கணக்கு கேட்பாரு. சாதாரணமான இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கை அப்படியே ஏதோ அப்படியே போறது வருது, ஏதோ அதெல்லாம் வந்து மிருகச்சீவன எல்லாம் வாழுது. இங்க வந்து ரசிக்கப்படி ஞாபகத்துக்கு பேர் மாத்தி இங்கே வந்து உட்காரணும். இங்கே உட்காரணும். இங்க உட்கார்ந்தா புது வாழ்க்கை வாழ்றதுக்காக தான் இங்க உட்காரணும். புது வாழ்க்கை, புது லைஃப், புதுசா நம்மளுடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆனதுனால இங்க வரணும். இல்லைன்னா அங்கே இருந்துடலாம். ஏன்னா அங்க எங்க நீ என்ன பண்ணாலும் அங்க கேட்கறதுக்கு நாதி இல்லை. எப்படி வேணா வாங்கலாம், என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா இருக்கலாம். இருக்கீங்களா? இருக்கீங்களா? இந்த வாழ்க்கையை எவ்வளவு நாள் மிஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. குடும்பத்துல தான் கேட்கிறேன். சபையை மிஸ் பண்ணோம், சபையை மிஸ் பண்ணோம். யாருக்கும் கிடைக்காத சாக்கி நமக்கு கிடைச்சிட்டு செவ்வாய்க்கிழமை கூட்டம், வெள்ளிக்கிழமை கூட்டம், சனிக்கிழமை கூட்டம், சுத்திகரிப்பு. சபைக்கு போறதுக்கு முன்னாடி, ஞாயிற்றுக்கிழமை போறதுக்கு முன்னாடி ஒரு சுத்திகரிப்பு, சுத்தம் பண்ணி உள்ள போனோம். இப்போ சுத்தம் என்பது எனக்கு தள்ளி வச்ச தூரம் தான். மாத்திக்க சரி. இப்போ ஆகியதான் அவன் சொல்லும் போது சொல்ற பிரசங்கில 9வது அதிகாரத்துல 12வது வசனம் சொல்லுவது. 12வது வசனம் வாசிங்க. 12 தன் காலத்தை மனுஷன் அறியான். அவன் மனுஷன் அறிய மாட்டான். தன் காலத்தை எவ்வளவு நாள் வாழ போறேன்னு ஒருத்தருக்கு தெரியாது, ஒருத்திக்கும் தெரியாது, ஒருத்தருக்கு அது தெரியாது. எப்ப வேணாலும் போறோம். நான் மெசேஜ் மாத்தி மாத்தி பார்த்தேன். ஏதாவது பேசலாமா, வேற ஏதாவது பேசலாமா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி பேசுறேன். ஆளுவே என்னத்த மாத்திர, ஆமா நீ உங்களுக்கு மெசேஜ் இல்லடா அப்படின்ட்டு. நேரத்தெல்லாம் உட்காந்து, காலையெல்லாம் உட்காந்து மெசேஜ் எடுக்கல. நேரத்தை உட்காந்து, நைட்டெல்லாம் உட்காந்து, முதலத்தை உட்காந்து, காலையில உட்காந்து மெசேஜே இல்லை. ஒழுங்கா ஓடு, நான் பார்த்து ஓடு, உன் வேலை இல்லை, என் வேலை இல்லை, நீ செய்ப்போ அப்படின்னு. அதான் நேற்று சொன்னேன். என்ன பொட்டியே வருது, என்ன இங்கதான் பொட்டி வர மாட்டேங்குது, பொட்டி கணக்காலே இருக்கு எல்லாம். காலத்தை நீ அறிய மாட்டேன். அதனால்தான் 7வது அதிகாரத்துல 2வது வசனம் சொல்ற பிரசங்கி 7:2 சீக்கிரம் வாசிங்க. விருந்து வீட்டுக்கு போவதிலும், விருந்து வீட்டுக்கு போவதிலும், துக்க வீட்டுக்கு போவதினாலும் அங்கே எல்லா மனுஷனுடைய முடிவும் காணப்படும். ஆமா, உயிரோடு இருக்கிற நாம் இதை மனதிலே சிந்திக்க கடவுள். இதே மாதிரி பொட்டி எனக்கு வரும். அங்க சூர்யா வீட்டுக்காரருக்கு அந்த பெட்டி மாதிரி எனக்கு ஒண்ணு வரும். நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், இப்பவோ எப்பவோ உன் வீட்டுக்கு ஒரு பொட்டி வரும், கண்டிப்பா வரும். இத மாற்றமே இல்லை. அதே போல ஒரு கூட்டத்தை உட்காருவாங்க, கத்துவாங்க. நான் சொல்லட்டுமா? அந்த வீட்டுக்கு, துக்க வீட்டுக்கு எல்லாம் போறது எதுக்கு தெரியுமா? நான் துக்க வீட்டுக்கு போனா யோசிப்பேன். ஒரு தாட் அப்படி உள்ள வந்துட்டு இப்படி வெளியே போகும். அங்க நான் படுத்துதான் நினைப்பேன். அந்த பெட்டி கிட்ட அந்த பெட்டி உள்ள நான் இருக்குதான் நினைப்பேன். சொல்லுவாங்க எப்ப பாரு பொட்டி 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 அப்படின்றீங்களா? இதை ஞாபகப்படுத்திருக்கிறேன். நல்ல கொஞ்சம் சிந்திங்க. இதை ஞாபகப்படுத்திருக்கிறேன். இப்போ ஒரு சர்ச்சில் சமாதானம் சமாதானம் சொல்லி மேல் பூச்சி பூச்சுறான், மேல் பூச்சி பூச்சிருக்கிறான். நான் அப்படி இல்லை, ஓப்பனா சொல்றேன். ஒரு நாள்ல நான் நினைக்கிறேன் அந்த பெட்டிக்குள்ள நான் இருந்தேன்னா, அது பக்கத்துல என் மனைவி நின்றாங்கன்னா, என் மனைவி என்ன சொல்லி அழுவா, என் தாய் என்ன சொல்லி அழுவாங்க, என் பிள்ளைங்க என்ன சொல்லி அழுவாங்கன்னு நான் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து இருக்கிறேன். நம்ம சிந்திக்க கடவுள். நாங்க என்ன சொல்ற வசனம், உயிரோடு இருக்கிற நாம அது என்ன பண்ணுவோம்? சிந்திக்க கடவுள். உயிரோடு இருக்கிற சிந்திக்கணும்.
ஐயா, உன் ஓட்டத்தை பொறுத்துதான் உன் மனைவி அழுவா. ஓட்டத்தை பொறுத்துதான் அழுவா. தகப்பன் பொட்டி வந்துடுச்சுன்னா பிள்ளை வந்து தன்னை என்னை எப்படி எல்லாம் வளர்த்தான்னு சொல்லி நினைச்சுதான் அழுவாத. சொந்த பந்தங்கள் உன் பொட்டி பக்கத்துல எத்தனை பேர் வரோம் தெரியுமா? மனுஷன் போய் தோணிட்டோம். 94வது வருஷத்துல என்ன வெட்டும் போது சொன்னாங்க, இது சாவட்டை, இது இருந்து என்ன நடக்க போகுது, இந்த பூமியை இருந்து என்ன நடக்க போகுது, சாவட்டமே. எல்லாத்துக்கும் வரும், எல்லாத்துக்கும் வரும் வரும், அது யாருக்கும் மாற்றமே இல்லை. ஆனா வந்தா கொட்டி வந்தா என் மனைவி மனதார அழுவாளா, போய் தொலைஞ்சாடுவாளா? புருஷன் ஒருவேளை தீர்க்க சுமரையா இருந்து நீ போய் நீ உண்மையா ஐயோ என் பிள்ளை என் மனைவி இல்லைன்னா என்னால வாழவே முடியாது சொல்லியா? இதுதான் ஓட்டம். அப்ப இல்ல, எனக்கு எல்லாமே இல்ல, ஆஸ்தியே இல்ல, புளிய போட்டு உட்காரியா? எல்லாம் அழுவா ரோட்ல. அதுபடியே வந்தா புரியாத வந்தாங்க, அவருக்கு சம்மந்தமே இல்லை. பொட்டி மேலே படுத்துக்கலாம், பொட்டி மேலே படுத்துக்கலாம். அவனை இடித்து போடா, நீ அவனை போதை கேட்கல, போறியாப்பா, நீ கூட போறியாப்பா, ரொம்ப ஃபீலிங்கா இருக்கா, போறியா அப்படின்னு கேட்கணும். வாழ்க்கைங்க உடன்படிக்கை பண்ணப்பட்ட வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நல்ல போராட்டத்தை போராடணும். சும்மா ஏதோ வந்தோம், ஏதோ போனோம், இப்படியோ வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்றது மனுஷ வாழ்க்கை அல்ல. உண்மையாய் ஓடுகிற ஓட்டம், உண்மையாய் ஓடுகிற ஓட்டம். அந்த அந்த ஓட்டத்துல ஒரு வெற்றி காணப்படணும். இருந்தாங்க இவ்வளவு மாதிரி யாரும் இல்லைங்க. தமிழ்ல சொன்னால இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். முத்து முத்தாக வார்த்தை எழுதாமல், இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். வாழ்க்கை சரி, உடன்படிக்கை வரும். இவ்வளவு படித்து உடன்படிக்கை சொல்லாம போயிட்டு அதுக்கப்புறம் சரி உடன்படிக்கை வா. என்ன உடன்படிக்கை பண்ணாரு? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். சீக்கிரம் முடிச்சுங்க. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நீயும் நல்ல கவனி, நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசிங்கள். இங்க ஆண்டவர் ஒரு காரணம் சொல்றாரு. எப்பா நீ இன்னொரு வசனத்தை வாசி, அப்பதான் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவா புரியும். 8:14. ஓகே, வாசி. நீயும் உன்னோடு கூட உன் மனைவியும் உன் குமாரரும் நல்ல கேள்வி, உன் குமாரரின் மனைவிகளும் விட்டு புறப்படுங்கள். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீயும் நோவாவுடைய மனைவி பேர் தெரியல, நோவா எஸ்தர் வைப்போங்க. சும்மா நமக்கு தெரிஞ்சதுன்னா எஸ்தர் ரூத்து தானே. எஸ்தரும் நீயும் ஆமா பச்சையப்பனும் கோகிலாவும் 3 குமாரன். 3 குமாரி யாரு? அவங்க இல்லையா? 3 குமாரி யாரு? சரி, யாரும் ஒருத்தர் சும்மா அப்படி படிக்க, அவங்களுக்கு 3 பிள்ளை வச்சுக்கங்களேன். இப்ப என்ன தப்பு? அருணுடைய மனைவியும் ஆமா உணர்வு என்ன, சண்முகமும் அவன் மனைவியும், கோதனும் அவன் மனைவியும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்போ உடன்படிக்கை பண்றாரு பாருங்க. ஜஸ்ட்ல கூட ஃபீல் ஆகக்கூடாது. மதான்றது இதை தூக்கி அப்படி வச்சு அதை தூக்கி வச்சு சும்மா மோடிஜி வித்தை காமிச்சு மோடி வித்தை தான் காமிக்க கூடாது. இதை தூக்கி அதை வச்சு அதை தூக்கி இதை வச்சு இதை தூக்கி அதை வச்சு அதெல்லாம் காமிக்க கூடாது. ஆண்டு சொல்ற நீ உன் பிள்ளை, நீ உன் மனைவி, காம் அவன் மனைவி, சேம் அவன் மனைவி, அவங்க அவன் மனைவி, காம் சேம் யாபேத் அவங்க அவங்களுடைய ஜோடி, நீ உன் ஜோடி. பேடையை விட்டு இறங்குங்க பாப்பீங்க.
பெருசா ஒண்ணும் பண்ணல, பெருசா ஒரு காரியம் செய்ய இவனும் கரெக்டா தான் செஞ்சான். எல்லாம் கீழே இறங்கினா பேரை உலகமே அழிச்சாரு ஆண்டவர். மழையில உலகமே அழிஞ்சிச்சு மழையில. ஆமா, ஆண்டவர் மழையை கொடுக்குறது ஆமா நல்லது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் இல்ல. எனக்கு முடிஞ்ச அடுத்த ஒரு மெசேஜ் எடுக்கலாம், எனக்கு விடையம் ஆயிடுச்சு, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, நல்லா இருக்காங்க. அப்போ இப்ப இறங்குறாங்க, பேழையை விட்டு இறங்குறாங்க. 18வது வசனம், 8:18. அப்பொழுது நோவாவும் அவன் குமாரன் யாரு? எதிதியா, நோவா, எதிதியா, அதுக்கப்புறம் யோவானு, அதுக்கப்புறம் சொல்லு. இந்த 3 பேரும் நாங்க அமைதியெல்லாம் ஒரு பக்கம் போலாம் வாங்கப்பா. அதுக்கப்புறம் அவன் மனைவியும், நோவாவுடைய மனைவியும், அவன் குமாரன், இவரு ஒய்ஃபு, அவர் ஒய்ஃபு, அவங்க அம்மா ஆஸ்தம்மா, எதிதியா அவங்க ஒய்ஃபு, யோவானு அவங்க ஒய்ஃபு, சுண்டு அவங்க ஒய்ஃபு. இவங்க ஒரு பொம்பளைங்கெல்லாம் நம்மள ஒண்ணா போனாங்கடி. முதல்ல உங்க வீட்டுக்காரங்க கூப்பிடுவாங்க, ஜோடி போட்டு பக்கத்துல இருக்கிற ஆளை கூப்பிடுவாங்க. ஜோடி போட்டு நானும் என் வீட்டாளம் என்றால் கர்த்தரை சேவிக்கிறேன். நீ குடும்பமா உள்ளவா? சும்மா அதை விட்டுட்டு சர்ச்சைக்கு போட்டு போய் அவங்க வீட்டுல உட்காந்து அவங்கள கையோட போட்டு அவங்கள கேட்கறாங்க. ஏன் அவங்களுக்கு வர தெரியாதா? உங்களுக்கு வர தெரியாதா? நீங்க சொல்றது நோவாவுடைய பிள்ளை சேம், காம், யாபேத் 3 பேரும் 4 பேரும் ஒரு பக்கம் இறங்குறாங்க பேழையை விட்டு. நோவாவுடைய மனைவியுடைய 3 மனைவிமார்களும் பேழையை விட்டு இறங்குறாங்க. நான் சொன்னது என்ன? நான் என்ன சொன்னேன்னு கேட்கிறேன். என்ன சொன்ன? நீயும் உன்னுடனே கூட உன் மனைவியும். மனைவி என்னடா மனைவி? எங்க மனைவிங்க? நீ உன் புருஷன் எங்கன்னு கேக்குறேன். மனைவி எங்க? இதை விட்டு ஊரெல்லாம் சுத்துங்கிற. முதல் உன் வீட்டை ஆதாயப்படுத்து, நீ முதல் வீட்டை சரிப்படுத்து, முதல் உன் குடும்பத்தை சரிப்படுத்து. ஊரை போய் சுத்தி ஊர்ல போய் டம்மா அடிக்காரு ராஜா கதுக்காருன்னு சொல்லி போய் உன் குடும்பத்தை சரிப்படுத்த, உன் புருஷனை திருத்த முடியல, உன் மனைவியை திருத்த முடியல. சரிப்படுத்துங்க. புருஷன் எங்க? சர்ச்சைக்கு வந்தாரு, புருஷன் எங்க? புருஷனை விட்டுட்டு நீ வழி பரவத்துக்கு போயிடும் நினைப்பா. நீங்க போக மாட்டா, அவனும் போக மாட்டான், 2 பேரும் போக மாட்டீங்க. புருஷன் திருடுறான், அவனை சரிப்படுத்து. அநியாயமா சம்பாதிக்கிறான், அவனை சரிப்படுத்து. அநியாயமா உன் நடத்தை உன் மனைவியை சரிப்படுத்து. உன் மனைவியை உன் குடும்பத்தை சரிப்படுத்து. அதுக்கப்புறம் பார்க்கலாம் பிரசங்கத்தெல்லாம். நோவாவுடைய மனைவி போயிருந்தா சாபம் வந்தே இருக்காங்க. அங்க ஒரு சபிக்கப்பட்ட காரியம் நடந்துச்சு. நல்ல உத்தமன் சன்மார்க்கன் எல்லாம் நடந்துச்சு. ஆமா ஆமா, தன் காலத்துல அவன் உத்தமனா இருந்தான், தன் காலத்துல நல்லா இருந்தான். அத்தனை பேருடைய அத்தனை பேர் இருக்கும் போதும் தேவனுக்கு தேவனுடைய கண்களில நோவாக்கு தயவு கிடைத்தது, கிருபை கிடைச்சது. ஆனா கிருபை கிடைச்ச குடும்பம் சபிக்கப்பட்டுச்சு. ஏன் என்ன வருஷம் சபிக்கப்பட்டுச்சு? என்ன வருஷம் சபிக்கப்பட்டுச்சு? 9வது அதிகாரம் 21. அவன் திராட்சை தோட்டத்தை குடித்து வெறிக்கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு. 25வது வசனம். கானான் சபிக்கப்பட்டவன். என்ன நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ தனித்தனியா போனாங்க. யார் தனியா போனது? ஆமா, கேக்குதா? ஓகே தேங்க்யூ. இப்போ என்ன விஷயம் கேட்டா, நோவாவுடைய பிள்ளைங்க 3 பேர் தனியா போனானுங்க. நோவாவுடைய மனைவியுடைய மருமகன்மாருங்க தனியா போனாங்க. இப்போ 2 பேரும் பிரிஞ்சாங்க. நான் சொல்லட்டுமா? உன் குடும்பம் பிரிஞ்சிச்சுன்னா உன் பிள்ளைக்கு சாபம். ஹலோ, உன் குடும்பம் பிரிஞ்சிச்சுன்னா, கணவன் மனைவியா இருக்கக்கூடிய நீ பிரிந்தா உன் குடும்பத்தில் இருக்கிற உன் பிள்ளைகளுக்கு அது சாபம். 2 பேரும் பிரிஞ்சாங்க. நோவா கொஞ்சம் வயசான ஆளு, குளிரு, என்ன பண்ணுறது தெரியல, ஒரு கோட்டை வச்சு ஊத்திக்கிறார் உள்ள. பயிரிட்டார் இல்ல, அவர் தான் கடையை வச்சிருக்கிறாரு.
கொஞ்சம் உடச்சு கொடுத்தினாரு. குடிச்சா வெறிச்சான், குடிச்சான் வெறிச்சான். வெறிச்சவன் எப்படி தான் படுத்தான், துணி முழுவதும் தூக்கிச்சு. சில பேருக்கு அந்த அவமானமே இருக்காது. இங்க கொஞ்சம் தொண்டை இருக்கும், இங்க கொஞ்சம் இவ்வளவு கீழே இருக்கும், இவ்வளவு கீழே இருக்கும், கேப் இவ்வளவுதான் இருக்கும். ஏன்னா கையெல்லாம் மேல போய் அப்படி கையை தூக்குறாங்கன்னா, அக்களை தூக்காதே மக்களை தாக்காதே. அசிங்கமா இல்ல? இறக்கி தைக்கிறிய, எங்க மேல போடுற துணி ஒண்ணு கொடுத்தாங்களே சுடிதார் வாங்கும் போது, எங்க அது வீட்டுல வச்சிட்டியா? டைட்டா போடுறிய, ஏறி உட்காரும் போது காலெல்லாம் நல்லா பெருசா நல்லா இதா தெரியுது, எங்க அதெல்லாம்? என்ன வெக்கமா இல்ல, வேதனையே இல்ல. எவனா பாத்துக்காங்க, எவனா பாத்துக்கங்க, எனக்கு என்ன, நான் மரக்கட்ட தானே. குடிச்சவனுக்கு உனக்கு சம்பந்தமே இல்ல. குடிச்சவன் வெறிச்சு இருந்தான், துணியெல்லாம் தூக்கிட்டு. பிள்ளை வந்து பார்த்தான், நிறுவனத்தை பார்த்ததுனால சாபம் வந்துச்சு. பொண்டாட்டி பக்கத்துல இருந்தா ஒரு காத்தை செஞ்சிருப்பா. என்ன செஞ்சிருப்பா? என்ன செஞ்சிருப்பா? துணியை எடுத்து விட்டுருப்பா. ஐயா, உன் குடும்பத்துல உன் மனைவி மூடணும். என்னத்தை மூடணும்? உன் பாவத்தை மூடணும், உடைய அருவருப்பை மூடணும், உன் அசிங்கத்தை மூடணும். இதுக்குதான் மனைவி. போய் ஊர்ல சொல்றதுக்கெல்லாம் மனைவி இல்ல. என் புருஷன் இப்படி பண்ணிட்டாரு, என் புருஷன் குடிக்கிறாரு, என் புருஷன் கூத்தாய வச்சிருக்காரு, என் புருஷன் ஆமா இங்க போறாரு அங்க போறாரு. வீட்டுல முடிக்கணும் இதெல்லாம் வீட்லயே முடிக்கணும். அவன் நிர்வாணத்தை அவன் மனைவி மூடி இருப்பா. தெரியுதா? இப்போ உடன்படிக்கை எங்க பண்ணாரு தெரியாது? உடன்படிக்கை ஏன் பண்ணாரு தெரியுங்களா? உன் குடும்பத்துக்கு சாபம் வரக்கூடாது என்று சொல்லி முதல்ல குடும்பத்துல உடன்படிக்கை பண்ணார். என்ன உடன்படிக்கை? நீயும் உன் மனைவியும், உன் மகனும் உன்னுடைய மருமகளும், இன்னொரு பிள்ளையும் இன்னொரு மருமகளும், இன்னொரு பிள்ளையும் இன்னொரு மருமகளும் குடும்பமா வாழுங்க, குடும்பமா வாழுங்க. குடும்பமா வாழ்றதுக்கு தான் ஆண்டவர் உடன்படிக்கையை பண்ணுங்க. இன்றைக்கு ஆமா அதான் சொன்னல, எத்தனை நாள் மிஸ் பண்ணீங்க பாருங்க. இவ்வளவு தூரத்துக்கு கத்தி பிரசங்கம் பண்ணதெல்லாம் என்னது காரணம்னு கேட்டீங்கன்னா, என்னத்தை மிஸ் பண்ணீங்கன்றத பாருங்க. உன் புருஷனை எத்தனை நாள் மிஸ் பண்ண? இந்த மாசத்துல போன 11வது மாசத்துல எத்தனை நாள் மிஸ் பண்ண? அவர்கிட்ட பேசுறதுல, அவர்கிட்ட சண்டை, அவர்கிட்ட கோச்சிக்கின. உடன்படிக்கைக்கு லாக்கியே இல்ல. உன் பிள்ளைக்கு தான் சாபம் வரும், உன் பிள்ளைக்கு தான் சாபம் வரும். நான் அப்பா கிட்ட பேச மாட்டேன், உன் பிள்ளைக்கு சாபம் வரும். ஏன்னா இது உடன்படிக்கை பண்ணப்பட்ட குடும்பம். இந்த குடும்பம் உடன்படிக்கை பண்ணப்பட்ட குடும்பம். இந்த உடன்படிக்கை பண்ணப்பட்ட குடும்பம் எதுக்குன்னு கேட்டா, தேவராட்சியத்தை கட்ட. ஆண்டவர் ஒரு பிள்ளைய கொடுத்தாருன்னா அந்த பிள்ளையை சரியான விதத்துல வளர்த்து தேவனுக்காக ஆகினால்தான் ஆண்டவர் சொன்னாரு, யாவிய நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல ஓட்டத்தை ஓடி முடிச்சேன். ஆமா, நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா யாவி. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, யாவிய ஒப்பு கொடுத்தேன். அங்கேயும் அந்த ஆவி ஃப்ரெஷ்ஷா போய் அங்கே திரும்பி போகணும். இருக்கீங்களான்னு கேட்டேன், இருக்கீங்களான்னு கேட்டேன். நீ திரும்பி படுக்கிற ஒவ்வொரு நேரமும், உன் கணவனோடு பேசாத இருக்கிற ஒவ்வொரு நேரமும், மனைவியோடு தொடர்பு வைக்காத ஒவ்வொரு நேரமும், கண்ணதே காட்சின்னு போய் ஊரெல்லாம் சுத்துற இல்ல, ஊரெல்லாம் சுத்துற ஒவ்வொரு நேரமும், நான் ஊழியக்காரன் சொல்றேன், குடும்பத்துக்கு நீ சாபத்தை சேர்த்து வைக்கிறாய். நான் சொல்ல பசங்க சொல்ற பசங்கெல்லாம் பிச்சு கரெக்டா பிச்சு கொடுத்துட்டேன். நீங்க வேற ஆமா இத பாச சுயத்தோட எடுத்து பேசலான்னு ஒருத்தரும் யாரும் சொல்ல முடியாது. நான் எடுத்து கொடுத்தாச்சு. குடும்பத்துக்கு கொஞ்சம் ஐக்கியமா இருக்கேன். எங்க குடும்பம் பொஷன் திருப்பி கிடைக்காது. ஒருத்தரை இழந்தாலும் கிடைக்காது, ஒரே ஒருத்தரை இழந்தாலும் கிடைக்காது, யாரும் இழந்தாலும் கிடைக்காது, பிள்ளை இழந்தாலும் கிடைக்காது. ஆமா, பெற்றோர் இழந்தாலும் கிடைக்காது, மனைவி இழந்தாலும் யாரும் கிடைக்காது. திருப்பி வராது, திருப்பி வராத தேசம். நான் ஏதாவது சொன்னேன், அந்த சாவு போகும்போது சொன்னேன், ஒவ்வொரு பேசின்னு போயிருந்தோம். அப்ப நான் சொன்னேன், இதுவே கடைசி பயணம், அந்த இடத்துல எழுதுப்பா அப்படின்னு. இதுவே கடைசி பயணம்.
உலகத்தை எல்லாத்தையும் பார்த்துடலாங்க. நேற்று தினத்தை ஒண்ணு நம்ம உட்காந்து என் நோட்டில் உட்காந்து ஒண்ணு எழுதுனேன். நேற்று தினத்தை ஒண்ணு உட்காந்து உட்காந்து ஒண்ணு எழுதுனேன். என்ன எழுதுன்னு கேட்டதுமா, நாம் பார்க்கும் போது வாங்க முடியாதது, வாங்கின பிறகு பார்க்க முடியாதது. என்னது என்னது? பொட்டி. பொட்டிங்க. அதை பார்க்கும் போது அதை வாங்கவே முடியாது, அதை வாங்கவே முடியாது. ஆனா நமக்கு எவ்வளவு ஒருத்தன் வாங்கிடுவான், அதை நம்ம பார்க்க முடியாது. இதுதான் வாழ்க்கை. பார்த்து ஒழுங்கா உடன்படிக்கை. அதனால ஆண்டு சொன்னாரு, ஆமா இப்ப நான் உடன்படிக்கை பண்றேன். என்ன உடன்படிக்கை பண்றேன்? என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொண்டால் நீங்க எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது. ஏன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, நீ நான் சொன்ன உடன்படிக்கை. நிறைய உடன்படிக்கை இருக்கு, நம்ம நிறைய உடன்படிக்கை பண்ணிருக்கிறோம். ஆமா, ஞானஸ்தானத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணோம். சபையில நான் தான் கிங் ஆஃப் கிங், குயின் ஆஃப் குயின் அப்படின்னு சொல்லணும். அப்பம் விட மாட்டேன், ஊழியர் செய்யறத விட மாட்டேன், காணிக்கை கொடுக்க விட மாட்டேன், சபையை விட மாட்டேன், ஊழியக்கார விட மாட்டேன். எங்க உடன்படிக்கை? எங்க போன சனிக்கிழமை எத்தனை பேர் வந்தீங்க? எத்தனை பேர் வந்தீங்க? 4 3 நாள் போறது 4 இருக்கிறது 3. புருஷனோட உடன்படிக்கை பண்ண, குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ண, சபையில ஒவ்வொரு வார்த்தை வரணும் உடன்படிக்கை பண்ற. ஆண்டவரே இன்றைய மன திரும்பிறேன். ஊழியக்காரன் வீட்டுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கும் போது நீ ஒரு உடன்படிக்கை பண்ற. ஆமா, ஒரு வார்த்தையில ஒரு வீட்டுக்கு போனேன். ஒரு வீட்டுக்கு போகும்போது ஆமா பேசினே இருந்தேன். அவர் பிடிச்சிட்டாரு, ரொம்ப பிடிச்சிட்டே இருந்தாரு. நாங்க உட்கார்ந்து பேசினே இருக்கிறோம். நான் பேச 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 அவருக்கு அப்படியே என்ன ஆச்சு தெரியல, புல்லெல்லாம் இருந்துச்சு. ஓடினாரு, ஓடி போய் அந்த அந்த தொடக்கத்தை எடுத்து தள்ளி அங்க ஒரு கோட்டை எடுத்து வந்து தலையை சுத்தி தூக்கி அடிச்சாரு வெளியே. ஐயா, இதுக்கு மேல குடிக்கவே மாட்டேன், உடன்படிக்கை இதுக்கு மேல குடிக்கிற சம்பந்தமே. அப்படி பேசிங்க. என் பிள்ளைங்களுக்கு அந்த 100 ரூபாய் தான், என் பிள்ளைங்களுக்கு நான் சோறு வாங்கி கொடுப்பேன், அந்த பிள்ளைங்களுக்கு துணி வாங்கி கொடுப்பேன், அந்த பிள்ளைங்களுக்கு ஆமா ஸ்வீட் வாங்கி கொடுப்பேன், என் பிள்ளைங்க என்னோட சந்தோஷமா இருக்கு நான் இருக்கிற நாட்கள் வரைக்கும். அவர் உணர்ச்சி வசப்பட்டார், தூக்கி அடிச்சாரு ஒரு கோட்டை வெளியே. இருக்கீங்களான்னு கேட்டேன். வாழ போன கொஞ்ச நாள்ல எவ்வளோ உடன்படிக்கை பண்ணிட்டோம். இந்த உடன்படிக்கையில கை கொண்டமா, கடைபிடிக்கிறோமா, நடத்தி கொண்டிருக்கிறோமா கொஞ்சம் சிந்தித்து இந்த ஆராதனை குறிப்பு அடுத்த ஆராதனை பேசுவேன். அவங்க கடைபிடிக்க வாழ்க்கை மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற ஒரே ஒரு தருணம். இதை மிஸ் பண்ண அவனுடைய வாழ்நாட்கள் மனிதனா பிறந்தது வேஸ்ட். உலகத்தான் சொல்றான், ஊர்ல இருக்கவங்க பேர் சொல்லணும்னு சொல்லி உன் பிள்ளையும் உன் பேரை சொல்ல முடியல சொல்றாங்களா? ஒரு தீர்க்கதரிசனி மனைவி சொன்னா, உமது அடியானாகி என்னுடைய புருஷன் தேவனுக்கு பயந்தவன் இருக்காமா? தேவனுக்கு பயந்தவனா உன் புருஷன்? ஊரை கொள்ளடிச்சு ஒளியில போடுறானா? யாரு உன் புருஷன்? சபைக்கு வந்து தேவ பயத்தோடு கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வாதிக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படி கர்த்தருக்கு பயப்படக்கூடிய மனுஷனா துணிகரமான ஆளா? உன் மனைவி உன் வீட்டோட கனி தராளா, இல்ல உனக்கு எலும்புருக்கியா இருக்கிறாளா? உன் பிள்ளைகள் உன் பந்திய சுத்தில ஒரே கண்டுகளை போல இருக்கிறார்களா, அல்லது உனக்கு முள்ளா இருக்கிறாங்களா? முள்ளா இருக்காங்களா? எதுவும் குடும்பம், எது உடன்படிக்கை பண்ணப்பட்ட குடும்பம், அது வந்தா வரும், வராகட்டி போவோம். நான் என் ஜீவத்தை காப்பாத்திக்க சொல்றியா? தப்பு கணக்கு போடுற சகோதரி, சகோதரா தப்பு கணக்கு போடுற. ஆண்டவர் உன்னை நினைச்சது பாதி சரீரம் தான் போவோம் பரலோகத்துக்கு. அதோட தெரிஞ்சுக்க போன நீ என்னதான் உத்தமமா இருந்து நடந்தாலும் உன் புருஷனை ஆதாயப்படுத்த பாரு, உன் மனைவி ஆதாயப்படுத்த பாரு, உன் பிள்ளைகளை ஆதாயப்படுத்த பாரு. நன்றி இல்லாத வாழ்க்கை இல்ல.
சீர்கெட்ட வாழ்க்கை இல்லை. ஆண்டவர் உன்னையும் என்னையும் குறித்து ஒரு பெரிய நோக்கம். அதனால சொல்றேன், அவர் பெரிய நோக்கத்தை வச்சிருக்காரு. சாதாரணமானதெல்லாம் இல்லை. உன் இணைச்சதுக்கே ஒரு நோக்கம் உண்டு. கர்ப்பத்தின் கனி கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஐஸ்வர்யத்தின் கடத்தை கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. படிப்பை கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நோக்கம் இல்லாம இயேசு எதுவுமே செய்வாமா? நோக்கம் இல்லாமல் ஒரு காரியத்தையும் இயேசு செய்வே இல்லை. உனக்கு ஒரு பின்ன கொடுத்திருந்தாலும் ஒரு நோக்கத்தோடு தான் கொடுத்தாரு. ஒரே ஒரு துளி அதிகமா ஞானத்தை கொடுத்திருந்தாலும் நோக்கத்தோடு தான் அந்த ஞானத்தை கொடுத்திருக்காரு. உனக்கு ஒரு திறமை இருக்கிறதுனா அது நோக்கத்தோடு தான். என்ன நோக்கம்? அவருக்கு அது செயல்படணும். அதான் உடன்படிக்கை. இந்த மாதத்துல நமக்கு நான் கர்த்தருடைய சொத்துன்னு சொல்லிக்காத, கர்த்தருடைய சொத்து என்று சொல்லிக்காத, அந்த உடன்படிக்கைக்கு கைக்கொள். அந்த வார்த்தையை உள்ளபடி கேட்டு, சத்திய வார்த்தை உங்களை தேடி வருது, மிஸ் பண்ணாதீங்க. எனக்கு இல்ல அது சொல்லாதீங்க, உனக்கு தான் அந்த வார்த்தை. வார்த்தையை உள்ளபடி கேட்டு ஊழியக்காரன் நாய் மாதிரி கத்துறான், குலைக்கிறான். ஏன் நீ மனம் திரும்பணும்? 10 கூட்டத்தை வைக்கிறான், ஏன் நீ ஆசீர்வதிக்கப்படணும்? செவ்வாய்க்கிழமை கூட்டத்தை வைக்கிறான், எனக்கு என்னங்க லாபம்? 10 ரூபாய் காணிக்க போடுறீங்க. வெள்ளிக்கிழமை கூட்டத்தை வைக்கிறதுனா எனக்கு என்ன லாபம்? இல்லங்க, சத்தியத்துல என் பிள்ளைங்க வளரும். சத்தியத்துல என் பிள்ளைங்க வளர்ந்தா குடும்ப ஆசீர்வாதமா இருக்கும். குடும்ப ஆசீர்வாதமா இருந்தா சீக்கிரம் தேவனுடைய வருகை வரும். எல்லாரும் மொத்தமா போலாம் அப்படின்னு சொல்லிதான். உயிரோடு இருக்கிற நாம சிந்திக்க கடவுள். கொஞ்சம் சிந்திப்போம். அடுத்து இந்த வாழ்க்கை நல்ல ஓட்டம் தான் ஓடுறா. இது ஒரு போராட்டம். வாழ்க்கை ஒரு போராட்டம் என்று சொல்லி உலகத்துல இருக்கிற ஒருத்தர் சொன்னாங்களே, இந்த போராட்டம் நல்ல போராட்டம் தான் போராடுறோமா? இந்த ஓட்டத்தை முடிக்கும் போது எதையெல்லாம் காற்றுக்கொண்டாய்? எதெல்லாம் நீ காத்துக்கொண்ட? ஓட்டத்தை முடிக்கும் போது ஓட்டம் எப்ப முடிக்கும் தெரியாது. எப்ப முடியும் ஓட்டம் தெரியாது. இன்னைக்கு முடியலாம், என்றைக்கு வேணாலும் முடியலாம். ஓட்டம் முடிவது உன் கையில இல்ல, தேவன் கையில உண்டு. உன் சுவிட்ச் ஆஃப் பண்றது உன் கையில இல்ல, அவர் கையில. உனக்கு ஆஸ்தி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், சொத்து சுகங்கள் இருக்கலாம், உனக்கு பலவிதமான பலன் இருக்கலாம், சொந்த பந்தங்கள் இருக்கலாம், உனக்கு எல்லாம் இருக்கலாம். ஆனா உன் உயிரை உன்னால பிடிக்க முடியாது. உன் ஜீவனை உன்னால காக்க முடியாது. அதை காப்பவர் கர்த்தர் மாத்திரமே. அவருக்கு மாத்திரமே தெரியும். இருக்கிற இந்த நாளில நீ என்ன காரியத்தை செஞ்ச? நீ யார மிஸ் பண்ண? உடன்படிக்கை பண்ணி கையை பிடிச்சானே பெத்த தகப்பன், பெத்த தாய், உடன் பிறந்த சகோதரன், ஆண்டவர் முன்குறிச்சிருக்காரு இவங்களெல்லாம். அதுக்காக தான் உனக்கு உறவை கொடுத்திருக்காரு. அந்த உறவை நீ உதறி தள்ளினா ஆண்டவர் உன்னை உதறி தள்ளுவார். உதறி தள்ளுவார். பரலோகத்துக்கு நீ தேவை இல்லை என்று சொல்லி உதறி தள்ளுவார். போடலாமா? ஒரு 2 நிமிஷம் டைம், 2 minutes டைம். மிஸ் பண்ண நாளெல்லாம் எல்லாம் மிஸ் பண்ண நாள். எத்தனை பேர் மிஸ் பண்ணிருப்பீங்க? மனைவி கிட்ட கோவமா, கணவன் கிட்ட கோவமா, பிள்ளைங்க கிட்ட கோவமா, பெற்றோர்கிட்ட கோவமா, உடன் பிறந்தவங்கிட்ட கோவமா, பேசாம, அவங்களை கண்டுக்காம, அவங்கள ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கும். அவங்களை எதிர்த்து பேசிப்போம், அவங்களுக்கு தேவையில்லாம பேசிப்போம், ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிருப்போம். நீ மிஸ் பண்ண காரியம் அப்பா கிட்ட சொல்லுங்க, அப்பா மிஸ் பண்ணிட்டேன், நீ சரிப்படுத்துங்க. சரிப்படுத்துங்க. கேட்கலாமா? எல்லாம் இதுதான் சுற்றி கேட்கலாமா? அந்தவரே சரிப்படுத்தும், சரிப்படுத்தும். எங்க வாழ்க்கையை சரிப்படுத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க. உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் சாவிலும் மாறணும், நம்மை பிரிக்க மறையிலும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். என் குடும்பம் உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஒரு குடும்பமா இருக்கட்டும். என் பிள்ளைங்க உடன்படிக்கையின் பிள்ளைகளா இருக்கட்டும். நான் நல்ல போராட்டத்தை போராடணும், நல்ல ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். கொஞ்ச நேரம் சுத்திகரி. 60 ரூபாயில ஏதோ வாழ்க்கை வாழ்ந்தோம்னு சொல்லி இல்ல பிரதர், நான் சொல்றேன். இன்னைக்காவது மனம் திரும்புது. என்னைக்கு போறது தெரியாது. இன்னைக்காவது மனம் திரும்பிடுவோம். இன்றைக்கு சரியாயிடுவோம். தயவுசெய்து சரியாயிடுவோம். பிச்சு இல்ல,
இந்த காக்காவும் பருந்தும் ஒரே பேழையில தான் இருந்துச்சு. காகம் இறக்கி விட்டு பிணத்தை தின்ன போயிடுச்சு. பருந்து மறுபடியும் பேழைக்குள்ளாக திரும்பி வந்துடுச்சு. அருவருப்பா இருக்கக்கூடிய காகமா, பரிசுத்தமா இருக்கக்கூடிய அந்த புறாவா? ரெண்டும் பேழைக்குள்ளதான் இருந்துச்சு. நீயும் பேழைக்குள்ளதான் இருக்கிற. கைட்டு விட்டனா மறுபடியும் போய் எங்கேயோ என்னவோ தின்வது போல தின்னாங்க. நீ பரிசுத்த ஜீவியத்துக்காக அழைக்கப்பட்டார். பரிசுத்த ஜீவியத்துக்காக நீ அழைக்கப்பட்டார். காலைக்கு இடம் இல்லைன்னா மறுபடியும் பேழைக்குள்ளாக நீ திரும்பி வருவ. உலகம் அசுத்தமா இருந்துச்சுன்னா மறுபடியும் பேழைக்குள்ளாக வருவ. உலகம் அழுவருப்பா பிணங்களோட உலகம் இருந்துச்சுன்னா நீ மறுபடியும் பேழைக்குள்ளாக வந்து நிற்ப. உன்னை காத்துக்கொள்ள சுத்திகரிக்கலாம். கொஞ்ச நேரம் ஆண்டவரே எங்களை சரிப்படுத்த காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு, இது நீங்கள் வாங்கி புசிங்க, இது உங்களுக்காக பிக்கப்படுகிறதான என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார். அந்தபடியே போஜன பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை